தேவ சமூகத்தில் மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரி அனைவருக்கும் பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாகும் என்று சொல்லி அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எம்மட்டுமாக எந்த ஒரு நாளையும் சேர்த்து கொடுத்து இந்த ஒரு அழகான மாலை வேளையிலே சகோதர சகோதரிகளாக ஒன்று சேர்த்து இந்த இணையதளத்தின் வாயிலாக தேவனுடைய சத்தியத்தை நாம் தியானிக்க செய்ததற்காக பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கோடான கோடி நன்றிகளையும் துதிகளையும் சோத்திரங்களையும் எடுத்துக்கொண்டு இந்த ஒரு கூட்டத்தினை நம்மை ஜெபத்தில் வழிநடத்த சகோதரர் அருள்மணி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ பிரதர். நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் பரிசுத்தமும் வல்லமும் இருந்த எங்கள் மீன் ஒன்றானமே தகப்பனே, எங்கள் ஏக சக்கராதிபதியே, பரிசுத்த பிதாவே, இரக்கங்களின் பிதாவே, ஜோதியின் தெய்வமே, ஆனந்த ஞானமுடையவரே, எங்கள் ஒன்றானமே தகப்பனே, அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சிவகத்தின் ஆவி கூட எங்கள் தந்த அன்பின் தெய்வமே, முத ஒருவருக்கே எங்கள் போதவரும் எங்கள் குருமா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வழியாகவே மிகுந்த துதி கன சோதர மகிமை யாவும் இந்த ஒரு இரவு பொழுதிலே நாள் ஏறெடுத்துக்கொள்ளும் அங்கு தந்தையே தேவனே, அப்பா கடந்த நாட்களிலும் காலங்களிலும் உடைய கணின் மணியை போல பாதுகாத்து உங்களுடைய தெய்வீக சத்திய வார்த்தையை கேட்பதற்காக உங்களுடைய சமூகத்திலே இன்று எங்களை சகோதர சபையை கூட்டி செய்த அன்புக்கும் கிருபைக்கும் இறக்கத்திற்கும் கோடான கோடி நன்றிகளை பான்பு தந்தே தேவனே, பிறகு கூட இன்றைய தினத்தில் நீர் எங்களுக்கு எந்த ஒரு சத்திய ஆகரத்தை தர இருக்கிறீரோ அப்பா, அதை நாங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ள எங்களை ஒவ்வொருத்தரும் தகுதிப்படுத்த வேண்டும் என்று கூட மிகுந்த மனத்தன்மையோடு கூட கெஞ்சி வரும் ஜீவனுள்ள பிதாவே, பிறகு கூட உங்களுடைய சத்தியத்தில் உள்ள ஆழங்களையும் அதுள்ள மறைபொருளையும் நாங்கள் புரிந்து கொள்ள உடைய உன்னதத்தின் பயனாகிய வல்லமைய பரிசுத்த ஆவியை கூட தந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. அன்பு தகப்பனே, இப்படியே கூட கேட்க போகின்ற சத்திய வார்த்தையை நாங்கள் கேட்டவற்றோடு விட்டு விடாதபடி அதை நாங்கள் தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அபியாசப்படுத்தி வாழ்ந்து தேவன் தாமே அனுமதிக்கூடிய சூழல் மத்தியில் நாங்கள் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் கடந்து சென்று கிறிஸ்துவின் சாயலாடே தேவன் தாமே உதவி செய்யுங்க ராஜா. இப்படியே கூட தந்தையே, உங்களுடைய தெய்வீக சித்தத்தையும் திட்டத்தையும் அறிந்த நாங்கள் எங்களுடைய சுய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றாமல் உங்களுடைய தெய்வீக சித்தத்தை நிறைவேற்ற தேவையான ஞானத்தையும் பலத்தையும் அறிவும் கூட தந்து தேவன் தாமே நடத்துங்க ராஜா. அப்பா இப்படியே கூட அப்பா உங்களுடைய சத்திய வார்த்தையை பகிர்ந்துக்கூடிய சகோதர சகோதரன் தேவன் தாமே ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா இப்படியே கூட தந்தையே, ஒரு கூடையில் ஆரம்பம் முதல் இறுதி வரை உங்களுடைய தெய்வீக பிரசனம் இருந்து எங்களை ஒவ்வொருத்தரையும் வழிநடத்த வேண்டும் என்று கூட மிகுந்த மனத்தமிழ் கூட கெஞ்சிரும் ஜீவில பிதாவே. இப்படியே கூட இந்த சிறிய ஜபத்தினை இந்த சிறிய மன்றாட்டினை எங்கள் ரட்சகரும் போதரும் முக்கியமா இருக்கிற வந்திருந்து ஆளுகை சென்ற கத்தரை இயேசு கிறிஸ்துவினாலே மிகுந்த மனத்தோடு ஜபத்தினை ஏறெடுக்கிறோம். ஜபம் கேளும் எங்கள் ஜீவனும் சர்வ வல்லமை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். தேங்க்யூ பிரதர். அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த செவ்வாய்க்கிழமை நம்ம பாத்தீங்கன்னா வால்யூம் 6 அதில் உள்ள புது சிருஷ்டியின் ஒழுங்குமுறை அப்படின்ற தலைப்பின் கீழே பாத்தீங்கன்னா 78 கொஸ்டின் வரை நம்ம பார்த்தோம். ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு 79வது கொஸ்டின் பார்க்க போறோம். ஸோ 79வது கொஸ்டின் தமிழில் வாசிக்க முடியாய் அன்போடு சகோதர சகோதரிகள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கேள்வி எண் 78 பக்கம் 413, தமிழில் பக்கம் 413. படிக்கிறேன் பிரதர். படிங்க சிஸ்டர். 78 கொஸ்டின், பேஜ் நம்பர் 414. புது சிருஷ்டியின் நிறைவான வளர்ச்சிக்கும் முழுமை அடையாதலுக்கும் பக்திக்குரிய ஆராதனைக்கும் சாட்சி கூட்டங்களுக்கும் விசேஷமாக அவசியமாய் இருப்பது ஏன்? எங்களுடைய 4வது ஆலோசனை, அறிவு பெருக்கம் பயபக்தியில் இருந்து குறைபட அதிக வாய்ப்பளிக்க கூடியதாக இருக்கிறது. இது விசித்திரமான தோட்டத்தினாலும் இது இப்படித்தான் இருக்க வேண்டும். நம்முடைய கிரகிக்கும் தன்மை மிகவும் குறைவாக இருப்பதை காண்கின்றோம். மேலும் மத சம்பந்தமான விஷயங்களுக்கும் நமக்கு நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறது. நம்முடைய கவனம் வேகத்துடன் ஒரு பக்கமாக திருப்பப்படும் என்றால் மற்ற பக்கங்களில் கவனம் மிகவும் குறைந்துவிடும். ஒரு கிறிஸ்துவன் என்றால் எல்லா தலையாக இருந்து
இருதயம் இல்லாமலும் அல்லது எல்லா இருதயமாக இருந்து தலை இல்லாமலும் இருக்கக்கூடாது. தெளிந்த புத்தியின் ஆவி ஒரு பரிபூரண குணாதிசயத்தை உருவாக்குகின்ற எல்லா கனிகளையும் கிருபைகளையும் வளர்க்கும்படி வழி நடத்துகிறது. இவைகள் நம்முடைய நாட்களில் உள்ள மனப்பான்மை எல்லா விஷயங்களிலும் எதிர் திசையில் உள்ளது, சிறப்பாக செய்ய வேண்டியதாகும். ஒரு வேலையால் இந்த பகுதியையும் இன்னொரு வேலையால் மற்ற பகுதியையும் செய்கின்றார். ஆகவே முந்தைய நாட்களில் இருந்ததைப் போல இப்பொழுது கிடையாது. வெகு சில வேலையாட்களே ஒரு தொழிலை முழுமையாக புரிந்து கொள்கிறார்கள். புது சிருஷ்டியில் இந்த மனப்பாங்கை எதிர்ப்பதுடன் அவருடைய பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள் என்பதற்கேற்ற செயல்பட வேண்டும். இல்லாவிட்டால் கிருபையில் ஒரு பகுதியை வளர்க்கும் பொழுது தேவன் கொடுத்த இன்னொரு மனத்திறனை அல்லது ஸ்லாக்கியத்தை சரியான முறைகளில் பயன்படுத்தாததால் அவன் ஆபத்திற்குள் விழுகின்றான். எல்லா மனிதர் இடத்திலும் பயபக்தி தரம் அதிகமாக அல்லது குறைவான அபிவிருத்தி நிலையில் காணப்படுகிறது. மனதில் இத்தகைய தாரங்கள் பயபக்திக்குரியது, ஆவிக்குரியது என்று அழைக்கப்படுகின்றன. இவைகள் மனசாட்சி, நம்பிக்கை, குணம் போன்ற தன்மையை தங்களுக்கு உதவிக்கு வரவழைத்துக் கொள்கின்றன. இவைகள் உதாசீனப்படுத்தப்பட்டால் சத்தியத்தின் மேல் உள்ள வாஞ்சையும் அன்பும் சீர்கெட்டுவிடும். இதன் விளைவாக ஆண்டவருடைய அன்பு அதிகமாக உணர்ந்து அவரை அதிகமாக பிரியப்படுத்தி கனப்படுத்தி அவருக்கு ஊழியம் செய்வதற்கு அவர்களுக்கு நேராக நம்முடைய இருதயங்களில் வழிநடத்தப்படுவதற்கு பதிலாக கீழ்மட்டத்தில் உள்ள தன்மைகள் அதிகமாக சச்சரவில் ஈடுபட்டு மேல் மட்டத்தில் உள்ள தன்மைகளில் இடத்திற்கு வருகிறது. நாம் பார்க்கக்கூடிய மன தத்துவங்களுக்குள் நேராக அவைகள் இருப்பதாகும். இதற்குள் சண்டை, அழிவு, பேராவலும், விவாதமும் வீண் பெருமையும் பிரவேசிக்கும். ஆகவே புது சிருஷ்டி பக்திக்குரிய ஆராதனைகள், ஜபம், துதி போன்றவைகளை ஒவ்வொரு கூட்டத்தின் பகுதியாயிருக்கும்படி இணைப்பது மாத்திரமல்லாது, மேலும் பக்திக்குரிய ஒரு விஷயமாக கூட்டத்தின் வாரம் ஒரு முறை வைப்பது அவசியம் என்று நாம் நம்புகின்றோம். இத்தோடு கிறிஸ்துவ அனுபவங்களை குறித்து சாட்சிகள் சொல்ல சந்தர்ப்பங்களும் கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த வேளையில் இருதயத்தின் நிலைமை எப்படி இருக்கிறது? மேலும் இதே மாதிரியாக கடந்த காலத்தில் நடந்த கூட்டங்களுக்கு பிறகு வந்த வாரத்தில் எப்படி இருக்கிறது என்று திட்டவட்டமாக கூறுதல் வேண்டும். இப்படியான அன்றைய நிலைமைகளில் உள்ள சாட்சிகள் கேட்பவர்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதை பார்க்கின்றோம். சில வேளைகளில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட நன்மையான அனுபவங்கள் அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக உள்ளன. சில வேளைகளில் சோதனைகள், கஷ்டங்கள், மனக்கலக்கங்கள் போன்றவைகள் கூறுவதன் மூலம் அவர்கள் ஆறுதல் படுத்தலாம். ஏனென்றால் இதன் மூலம் அவர்கள் சோதனையான அனுபவங்களில் சில வேளைகளில் தோல்விகளில் அவர்கள் தனித்து நிற்பது இல்லை என்பதை புரிந்து கொள்வார்கள். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். அன்பான சகோதர சகோதரிகளே, இது இங்கிலீஷ்ல வாசிக்கும்படி நான் கூட கேட்டுக்கொள்கிறோம். இங்கிலீஷ்ல யார் வாசிக்கிறா? பிரத்யூஷா. பிரதர் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் பிரதர், தமிழ் பிரதர். தமிழ். ஓகே ஓகே பிரதர். அன்பான சகோதர சகோதரிகளே, இதற்கான விளக்கத்தை அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். யார் முதல்ல சொல்ல வரீங்க?
நான் சொல்றேன் brother. ஓகே. நம்ம போன வாட்டி பார்த்தோம். ரசல் பிரதர் என்ன சொல்றாருன்னா, ஒரு 4 ஆலோசனையாக நான் சொல்றேன். அப்ப எப்படி சபை வழி நடத்தப்படணும் அப்படிங்கிற காரியத்தை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஒரு ஆலோசனையாக அங்க சொல்லிட்டு வர்றாரு. இப்போ என்ன ஆலோசனைனா, நம்ம முதல்ல பார்த்தது உபதேசமும் விசுவாசமும் நமக்கு தேவை. அப்போ விசுவாசம் வேணும்னா உபதேசத்தின் மூலமா தான் விசுவாசத்தை நம்ம வளர்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை. அப்போ நம்ம என்னதான் வேணும்னா அடிக்கடி இந்த மாதிரி கூட்டங்கள் கூடி படிக்கணும். நல்ல 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 காரியங்கள்லாம் நம்ம கேட்கணும். அப்பதான் விசுவாசம் கிடைக்கும் அப்படின்னு முதலாவது ஆலோசனையா சொன்னாங்க. இரண்டாவது ஆலோசனைகள் என்ன சொன்னாங்கன்னா, நல்லா புரிந்து கொண்டு நல்லா தெளிந்த சத்தியத்துல தேவனுடைய திட்டத்தை பத்தி எல்லாம் தெளிவா யார் ஒருத்தர் புரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்க போதிக்கிறதுக்கு தகுதியானவங்களா இருப்பாங்க அப்படின்னும் நம்ம பார்த்தோம். அடுத்து அதே போல அடுத்த காரியங்கள் என்ன பார்த்தோம் அப்படின்னா, மூன்றாவது ஆலோசனை, ஏதாவது ஒரு கருத்து இருந்தா நம்ம என்ன பண்ணணும், கலந்து ஆலோசித்து அதை கலந்துரையாடல் பண்ணி அது சரியானதா இருந்தா நம்ம அதை ஏற்றுக்கொள்ளலாம். சரியாக யாரும் ஏத்துக்கொள்ளாத பட்சத்துல கொஞ்ச நாள் அதுக்கு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், மறுபடியும் அந்த காரியத்தை குறித்து கலந்து ஆலோசனைக்கலாம். அப்போ எல்லாருக்கும் அது சரியா பட்டுச்சுன்னா ஏத்துக்கலாம். இல்லைன்னா அது சரியா நம்மளால அதை ஏத்துக்க முடியலங்கிறப்ப என்ன பண்ணிடலாம், அதை ஒதுக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு அங்க பார்த்தோம். அப்படி இல்லை அந்த மாதிரி செய்யலைன்னா என்ன ஆயிடும் அப்படின்னா, 2 விதமான அபாயம் சொன்னாங்க. ஒண்ணு என்ன ஆயிடும் அப்படின்னா, பேர் கிறிஸ்தவ மண்டலம் மாதிரி அவங்கள பேசவே கூடாதபடி என்ன பண்ணிடுறாங்க, அடைச்சு வச்சிடுறாங்க. உனக்கு ஒண்ணும் தெரியாது, பேசாத அப்படிங்கிற மாதிரி அடைச்சு வச்சிடுறாங்க. 2வது அபாயம் என்னன்னா, அப்படி இருந்தாக்கா அந்த கேள்வி கேட்டவங்களுக்கு என்ன ஆயிடாதுன்னா, அவங்க அந்த கேள்விக்கு உண்டான ஆன்சரு அவங்களுக்கு கிடைக்காம இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன ஆயிடும் கடைசியிலன்னா, அந்த கேள்விக்குரிய புரிதலின் இது கிடைக்காமலே போயிடும். அந்த மாதிரியும் செஞ்சிடக்கூடாது. அதான் 2 அபாயம் அதனால வந்துடும். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், கலந்து உறவாடி அவங்க சொல்ற காரியத்தையும் நம்ம கேட்டு எல்லாருமா சேர்ந்து அது கரெக்டா இருந்தா ஏத்துக்கலாம் அப்படிங்கறத நம்ம 3வது ஆலோசனையில பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போற 4வது ஆலோசனை என்னன்னா, அறிவு. அறிவு என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா, அதிகமா நல்லா படிச்சு நல்லா தெரிஞ்சிச்சு, அறிவு பெருக்கம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன ஆயிடும்னா, பயபக்தி குறைஞ்சிரும். எனக்கு தெரியும், நான் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டாலே அங்க என்ன ஆயிடுதுன்னா, தேவனுக்கு பயப்படுற பயபக்தி அங்க குறைஞ்சிரும் அப்படின்னு அங்க சொல்றார். இப்போ நம்மளுடைய கிரகிக்கும் தன்மையை மிகவும் குறைவாக இருக்கிறதை காண்கிறோம். அப்ப அந்த மாதிரி பயபக்தி ஏன் குறைஞ்சிருதுன்னா, நம்ம கிரகிக்கிற அந்த யோசிக்கிற தன்மை எப்படி ஆயிடுதுன்னா குறைஞ்சு போயிடுது அப்படின்னு பாக்குறோம். மேலும் மத சம்பந்தமான விஷயங்களுக்கு நமக்கு நேரம் மிகவும் குறைவாகவே இருக்கிறது. இப்ப நம்ம மதம் இந்த மதம் அந்த மதம் அதை பத்தி நம்மளுக்கு இல்ல. நம்மளுடைய கவனம்லாம் என்ன இருக்கணும் அப்படின்னா, கிறிஸ்துவை போல காணப்படணும். அப்போ நம்மளுடைய அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க. கிறிஸ்தவன் என்றால் எல்லாம் தலையாக இருந்துட்டு இதயம் இல்லைன்னா சரி வருமா? அதே மாதிரி எல்லாமே இதயமா இருந்துட்டு தலை இல்லைன்னா சரியா வருமா? அப்போ நாம ஒவ்வொருத்தரும் எப்படிதான் அப்படின்னா, அங்கங்கள் அப்படிதான் நம்ம பார்க்கணும். அதான் தெளிந்த புத்தியா நம்ம இருக்கணும். அதுதான் நம்மள என்ன பண்ணணும்னா, பரிபூர்ண குணாதிசயத்தை நம்மள்ட்ட உருவாக்கும். அப்பதான் ஆவியின் கனிகள் எல்லாமே நமக்கு வளரும். அதே போல எல்லா கனிகளையும் கிருபைகளையும் வளர்க்கும் நம்மள அப்படின்னு சொல்ற. அப்ப நம்முடைய நாட்களில் நம்முடைய மனப்பான்மை, நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே எப்படி இருக்கும், சிறப்பா செயல்படும். இந்த குணாதிசயங்கள் இருந்துச்சுன்னா நாம எல்லாருமே என்னதான் சரீரங்கள் தான், தலையான கிறிஸ்துவோடு சரீரங்கள் தான்ங்கிற ஒரு தெளிந்த புத்தி வந்துச்சுன்னா நம்ம எப்படி இருப்போமா, பரிபூர்ண குணாதிசயத்துல ஆவியின் கனிகள்ல
நம்ம வளர்ந்துருவோம். அந்த கிருபையிலையும் நம்ம வளர்ந்துருவோம். அப்படி வளரும் போது அந்த இது என்ன ஆகும்னா சிறப்பா அங்க இருக்கும் அப்படின்னு கூட அங்க சொல்றார். இது கூட இன்னொரு உதாரணம் கொடுக்குறாங்கன்னா, அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வேலை செய்யறவங்க 2 பேருமா, நீ இந்த வேலை செய்யி, நான் இந்த வேலை செய்யறேன் அப்படின்னு அப்ப நடந்துச்சு. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு தொழில முழுமையா கொஞ்சம் பேர் தான் அதை புரிஞ்சிருப்பாங்க, கொஞ்சம் பேர் தான் அதை செய்யற மாதிரி இருக்காங்க. ஆனா புது சிருஷ்டி இந்த மனப்பான்மை இருக்கக்கூடாது. அப்ப எல்லாருமா சேர்ந்து எல்லாருமா இருந்து அந்த 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 அவனுடைய பாதங்களுக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள் அப்படிங்கிறார். அப்ப எல்லாருமாக சேர்ந்து இணைந்து ஒரு செயலை செய்யறதுதான் புது சிருஷ்டியினுடைய மனப்பான்மையா இருக்கும் அப்படின்னு சொல்றார். அப்ப தேவன் கொடுத்த இன்னொரு மனத்திறனை அல்லது சிலாக்கியத்தை சரியான முறையில் பயன்படுத்தாததால் அவன் ஆபத்தில் விழுவான். அப்ப இன்னொருத்தருக்கு அவருக்கும் அந்த வாய்ப்பு கொடுத்தா அவரும் வளர்றதுக்கு ஒரு சரியானதா இருக்கும். இல்லைன்னா என்ன ஆயிடுமா, அந்த அந்த ஒரு புது சிருஷ்டி என்ன ஆயிடும்னா ஆபத்துக்குள்ள விழுந்துரும் அப்படின்னு அங்க சொல்ற. அடுத்த இதுல என்ன சொல்றாருன்னா, எல்லா மனிதரிடத்திலும் பயபக்தியின் தரம் அதிகமாக அல்லது குறைவான அபிவிருத்தி நிலையில் காணப்படுகிறது. இப்போ அந்த தேவனுக்கு பயப்படுற பயம் இன்னும் என்னன்னா, பயபக்திங்கிறது ஒரு பொதுவா நம்ம எல்லா மனிதரிடத்திலும் அந்த ஒரு என்ன சொல்லலாம், பயபக்தினா தேவனுக்கு பயப்படுற பயம் ஒண்ணு, நம்ம சகோதர சகோதரிகள்கிட்ட நம்ம அந்த குணாதிசயத்தை காட்டுறது. இது நிறைய அது குறைஞ்சு நிறைய என்ன பார்த்தா எல்லாத்துடையும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. அது சொல்றார், மனதின் இத்தகைய தராதரங்கள் பயபக்திக்குரியது, ஆவிக்குரியது என்று அழைக்கப்படுகின்றன. அப்ப அந்த பயபக்தி அபிவிருத்தி ஆணுச்சுன்னா அது எப்படி இருக்குமா, தராதரம் அது ஆவிக்குரிய இதுலயும் நல்லா இருக்கும். இப்ப இவைகள் மனசாட்சி, நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு குணத்துல அது என்ன பண்ணும், அதிகமா வளர்ந்திருக்கும். இவைகள் இந்த மாதிரி இருக்கிற அந்த பயபக்தி, இந்த குணாதிசயங்கள் இல்ல, அதை உதாசீனப்படுத்திட்டா எப்படி இருக்குன்னா சத்தியத்தின் மேல் உள்ள வாஞ்சையும் அன்பும் சீர்கெட்டு விடும் அப்படின்னு சொல்றார். அப்ப என்ன ஆயிடும், நாளடைவா சத்தியத்துல இருக்கிற வாஞ்சை குறைஞ்சு போயிடும், அன்பு குறைஞ்சு போயிடும். அது என்ன ஆயிடுமா, அதன் விளைவாக ஆண்டவருடைய அன்பையே நம்ம என்ன பண்ணிடுவோம், குறைஞ்சு போயிடும் அப்படின்னு அங்க சொல்றார். அப்ப அவரை நம்ம என்ன பண்ணணும், அவரை அதிகமாக பிரியப்படுத்தி கனப்படுத்தி, அதாவது ஆண்டவருடைய அன்பை அதிகமாக உணர்ந்து அவரை அதிகமாக பிரியப்படுத்தி கனப்படுத்தி அவருக்கு ஊழியம் செய்வதற்கு, அவருக்கு நேராக நம்முடைய இருதயங்களை வழிநடத்தப்படுவதற்கு பதிலாக என்ன பண்ணிடுறோம், கீழ் மட்டத்தில் உள்ள தன்மைகள் ரொம்ப நம்ம என்ன பண்ணிடுறோமா, கீழ் மட்டத்துக்கு போயிடணும் அப்படின்னு அங்க சொல்றார். அப்ப அந்த கீழ் மட்டத்துக்கு போயிட்டோம்னா என்னதான் வரும்னா சண்டை, அழிவு, பேராவல், விவாதம், வீண் பெருமை இதெல்லாம் வந்து உள்ள நுழைஞ்சிரும். அப்ப இதெல்லாம் வராம இருக்கணும்னா நம்ம தேவ பயபக்தி நம்மள்கிட்ட காணப்படணும். ஆகவே புது சிருஷ்டி பக்திக்குரிய ஆராதனைகள், ஜெபம், துதி போன்றவைகளை ஒவ்வொரு கூட்டத்தின் பகுதியாய் இருக்கும்படி இணைப்பது மாத்திரமல்ல, பக்திக்குரிய ஒரு விசேஷமான கூட்டத்தை வாரம் ஒரு முறை வைப்பது அவசியம் என்று நாம் நம்புகிறோம். இப்ப நாம என்ன பண்றோம், பாட்டு பாடுறோம், ஜெபம் பண்றோம், தேவனை துதிக்கிறதுக்கு ஒரு பாட்டு பாடுறோம், இப்படி கூட்டத்துல அதெல்லாம் நம்ம செய்யறோம். அதெல்லாம் எதுக்கு இதா இருக்குன்னா, பக்தி விருத்தி அடையறதுக்கு இது நல்லா இருக்கு. இன்னும் கூட நம்ம இப்ப கூடுற மாதிரி வாரத்துல விசேஷமான கூட்டத்தை வாரம் ஒரு முறை வைப்பது அவசியம் என்று நாம் நம்புகிறோம். இதோடு கிறிஸ்தவ அனுபவங்களை குறித்து சாட்சி சொல்ல சந்தர்ப்பங்களும் கொடுக்கப்பட வேண்டும். இப்போ ஒரு வாரத்துல அந்த அனுபவங்கள் அதை குறித்து கூட சாட்சி சொல்லலாம், அப்படி கூட செய்யலாம். ஆனால் அந்த வேளையில் இருதயத்தின் நிலைமை எப்படி இருக்கிறது, மேலும் இதே மாதிரியாக கடந்த காலத்தில் நடந்த கூட்டத்திற்கு பிறகு வந்த வாரத்தில் எப்படி இருந்தது என்று திட்டவட்டமாக கூறுதல் வேண்டும். அப்போ போன வாரம் நம்ம படிச்ச காரியங்கள்,
நமக்கு அந்த வாரம் பூரா நமக்கு அது பிரயோஜனமா இருந்ததா, எப்படி நம்ம இந்த வாரம் அதே மாதிரி செய்யறதுக்கு நம்ம ஒரு திட்டம் போடலாம். போன வாரம் நம்ம படிச்சப்ப நம்ம யூதாவே படிச்சோம். அதுல அநேக காரியங்கள் நமக்கு சபைக்கு அநேக காரியங்கள் உதாரணமா இருந்தது. அது இந்த வாரத்துல அதெல்லாம் நமக்கு அந்த படிச்சது நமக்கு பிரயோஜனமா இருந்ததா? இந்த வாரத்துல கூட அது மாதிரி ஏதாவது படிக்கலாம். இது மாதிரி நமக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு படிக்கலாம் அப்படின்னு கூட நம்ம செய்யலாம். திட்டவட்டமாக கூறுதல் வேண்டும். இப்படியான அன்றைய நிலைமையில் உள்ள சாட்சிகள் கேட்பவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி கலந்து பேசும்போது கூட மற்றவங்களுக்கு அது எப்படி இருக்கும், ஒரு பிரயோஜனமா இருக்கும் கேட்கிறவங்களுக்கு. இல்ல புதுசா இப்ப போன வாரம் அஜித் அம்மா அவங்க அப்பா வந்திருந்தாங்க. அப்ப அந்த யூதாவை சொல்லும்போது அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா நல்லா இருக்குது அப்படின்னாங்க. அது மாதிரி மற்றவங்களுக்கு கேட்கறவங்களுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கும். சில வேளைகளில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட நன்மையான அனுபவங்கள் அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக உள்ளன. அந்த மாதிரி சொல்லும்போது அவங்களுக்கு உற்சாகம் வரும். அந்த நல்லா கேட்கும்போது. சில வேளையில எப்படி இருக்கும், சோதனைகள், கஷ்டங்கள், மனக்கலக்கங்கள் போன்றவைகள் வரும். அப்ப என்ன பண்ணலாம், நம்ம உட்கார்ந்து இருக்கிறப்ப அத பத்தி ஆறுதல் படுத்தலாம். எனக்கும் இப்படிதான் இருந்தது, உங்களுக்கும் இப்படிதான் இருக்கு, இது சோதனை, நமக்கு இதெல்லாம் வந்திருக்குது அப்படின்னு என்ன பண்ணலாமா, ஒருத்தர் ஆறுதல் படுத்திக்கலாம். ஏனென்றால் இதன் மூலம் அவர்கள் சோதனையான அனுபவங்களில் சில வேளைகளில் தோல்விகளில் அவர்கள் தனித்து நிற்கவில்லை என்பதை புரிந்து கொள்வார்கள். ஒரு தனித்து நின்னு அத பத்தி நம்மளாம் என்ன ஒரே சரீரம், அததான் இங்க சொன்னாரு. தலை மட்டும் இருந்தா பிரயோஜனம் இல்ல, இருதயம் மட்டும் இருந்தா பிரயோஜனம் இல்ல. அப்போ எல்லாரும் சேர்ந்து அந்த என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிக்கலாம், ஆறுதல் படுத்திக்கலாம். அவங்க தனிமையில இருந்துகிட்டு அத இது பண்ணாம ஆறுதலாக எல்லாருமா சேர்ந்து ஆறுதல் படுத்திக்கலாம் அப்படிங்கிறத. அந்த மன கலக்கம், துன்பம் உள்ளவங்களும் என்ன பண்ணுவாங்க, பரவாயில்ல நமக்கு நம்மளுடைய சபை ஜனங்கள் இருக்காங்கங்கிற ஒரு திருப்தி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். இதான் பிரதர் இதோட இது. தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர், ரொம்ப அருமையா சொன்னீங்க. அடுத்தபடியாக யார் சொல்ல வரீங்க? அன்பான சகோதர சகோதரிகளும் சிஸ்டர் நல்லா சொல்லிட்டாங்க பிரதர், எல்லாம் தெளிவா புரியுற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுல வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் ஏதாவது விட்டுருக்கா, இல்ல நீங்க வேற ஏதாவது கருத்துக்கள் சொல்ல வரீங்களா, வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா, இல்ல இதுல ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் பிரதர் ஃபர்ஸ்ட் படிக்கும்போது நிஜமா ஒண்ணுமே புரியல பிரதர். இப்ப நல்லா அம்மா தெளிவாவே சொல்லிட்டாங்க பிரதர். ஓகே சிஸ்டர், இதுல கேள்விகள் கருத்துக்கள் ஏதாவது இருக்குங்களா, இல்லைன்னா நெக்ஸ்ட் நம்ம போகலாம், கிளியரா புரிஞ்சுது எல்லாருக்கும் அப்படின்னு சொன்னா. பிரதிஷ்யா சொல்லுவாங்க, ஏதாவது கருத்துக்கள், முக்கியமான கருத்துக்கள் இருந்தா சொல்லுவாங்க. எஸ் சிஸ்டர். மனோஜ் பிரதர். No comments. சிஸ்டர். சிஸ்டருக்கு எது இல்ல. எஸ் சார், ஓகே பிரதர். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் இதுல புரிஞ்சதா, கிளியரா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எல்லாருக்கும் புரிஞ்சதா? கேள்விகள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தா பார்க்கலாம், இல்லைன்னா அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம போகலாம். கிளியரா புரிஞ்சுச்சுங்க பிரதர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே சார், தேங்க்யூ. அடுத்த கொஸ்டின் 79. இதை தமிழில் வாசிக்க முடியாது, அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கொஸ்டின் நம்பர் 79. குறிப்பாக வாரத்தின் இடைநாட்களில் நடத்தப்படும் சாட்சி கூட்டங்களின் பயன் என்ன? இதற்கான விளக்கத்தை தமிழில் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். படிக்கிட்டேன் பிரதர்.
எஸ் சிஸ்டர் படிங்க. 79வது கொஸ்டின். குறிப்பாக வாரத்தின் இடை நாட்களில் நடத்தப்படும் சாட்சி கூட்டங்களின் பயன் என்ன? விளக்கம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகின்ற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் 1 பேதுரு 4:12 என்ற அப்போஸ்தலர்களுடைய வார்த்தைகளின் அர்த்தத்தை நாம் எல்லோரும் இவ்விதமாக இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ளலாம். ஆண்டவருடைய ஜனங்களாயிருக்கிற அனைவருக்கும் சோதனைகளும் கஷ்டங்களும் உண்டென்பதை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். இவ்விதமாக ஒவ்வொருவரும் மற்றவரோடு பரிதாபப்பட கற்றுக்கொள்கிறார்கள். மேலும் பரிதாபப்படுதல் என்ற பிணைப்பு வளரும் பொழுது உதவி செய்யும் உணர்வு வளர்கிறது. அப்படியே அன்பின் ஆவியாகிய பரிசுத்த ஆவி வளர்கிறது. இப்படி வாரத்தின் மத்தியில் நடைபெறுகின்ற கூட்டங்களுக்கான பொருள் முந்தைய ஞாயிற்றுக்கிழமையில் கூடி வந்த பொழுது தீர்மானிக்கப்படுவது அனுகூலமாயிருக்கும். மேலும் இந்த பொருள் சபையினரின் மனதில் இருப்பதால் வாழ்க்கையில் கடந்து போகின்ற அனுபவங்களை ஒவ்வொருவரும் கவனத்தில் வைத்து கொள்ளவும் அது ஊக்குவிக்கும். விசேஷமாக அந்த வாரத்துக்குரிய பொருள் சம்பந்தமாக அது இருக்க வேண்டும். சந்தேகத்துக்கு இடமில்லாமல் ஒவ்வொரு கிறிஸ்துவர்களும் வெவ்வேறு விதமான அனுபவங்களை பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் ஏராளம் உண்டு. ஆனால் பெரும்பாலானோர் யோசிப்பதில்லை, கவனிப்பதில்லை. இந்த மாதிரியான அருமையான பாடங்கள் கவனிக்கப்படாமல் அவர்கள் விட்டு கடந்து செல்கின்றன. அதன் பின்னர் ஆண்டவர் அவருடைய அருளால் அனுதினமும் அவர்களோடு இடைப்படுகின்ற காரியங்களும் கவனம் செலுத்துவதன் மூலம் கற்றுக்கொள்ள கூடிய நல்ல தருணத்தை விட்டுவிட்டு அதன் பின்னர் வாழ்க்கையில் பெரிய அதிக கசப்பான அனுபவங்களிலிருந்து முக்கியமான கற்றுக்கொள்கிறார்கள். ஓவர் பிரதர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். அன்பான சகோதர சகோதரிகளே, இதற்கான விளக்கத்தை தரும் பாடம் நான் சொல்றேன் பிரதர். சொல்லுங்க சிஸ்டர். இந்த கேள்விக்கு 415 ஃபர்ஸ்ட் பெரல் ஆன்சர் இருக்குது. அதுல வசனம் சொல்லியிருக்காங்க. 1 பேதுரு 4:12. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் என்ற வசனத்தை சொன்ன மாதிரி அப்போஸ்தல வார்த்தைக்கு நம்மளுக்கு எவ்வளவு ஒரு அர்த்தத்தை கொடுக்குது அப்படிங்கறத நம்ம இங்க இதுல இருந்து கத்துக்கலாம். அப்போ ஆண்டவருடைய நம்ம ஜனங்களா இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே சோதனைகள், கஷ்டங்கள் எல்லாமே இருக்கும். யாருக்கும் கஷ்டம் இல்லாம இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் தான் இருக்கும். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை பார்த்து பரிதாபப்பட்டு அது ஒருத்தர் அந்த நல்ல ஒருத்தர் ஒரு கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறவங்க மற்றவங்க கஷ்டத்தை பார்த்து அவங்க பரிதாபப்படுவாங்க. அப்ப பரிதாபப்படு அந்த நேரத்துல அவங்க மேல இரக்கம் அவங்களுக்கு உதவி செய்யற மாதிரி கூட அவங்களுக்கு தோணலாம். அப்போ அந்த உதவி அங்க அன்பின் ஆவி அங்க வளர்ந்து பரிசுத்த ஆவி வளரும்படியாக செய்யுது. அப்போ நம்ம இப்படி இருக்கும்போது நம்ம சபை கூடி வரும்போது கடந்த வாரத்துல நடந்ததை பத்தி எல்லாம் நம்ம அந்த வாரத்துல எல்லாம் நம்ம தீர்மானிக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ போன வாரம் நடந்ததை எல்லாம் பேசும்போது நம்ம என்ன படிச்சோம், என்ன பேசணும் எல்லாம் அப்பதான் நம்மளுக்கு அதை நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வரும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிறிஸ்தவன் என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அனுபவங்கள் இருக்கும். அவங்களுக்கு ஒவ்வொரு விதமான சந்தர்ப்பங்களும் ஏற்பட்டிருக்கும். ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. இப்ப கடந்த வாரம் நம்ம என்ன படிச்சோம் அதெல்லாம் மறந்து போன மாதிரி அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. அதை அந்த நடந்த பாடங்களை பத்தி எல்லாம் கவனிக்காம அதெல்லாம் அவங்க அதை கடந்து வந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா அப்ப ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிற அந்த அருளை அவங்க கவனம் செலுத்தாம அதை அந்த மாதிரி ஒரு நல்ல தருணத்தை விட்டுடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில வரக்கூடிய அந்த பெரிய
கஷ்டங்கள், கசப்பான அனுபவங்கள் எல்லாம் ஆஹ் கசப்பான அனுபவங்கள் எல்லாம் அவங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் வரும் இந்த மாதிரி அசட்டுத்தனமா இருக்கும்போது அப்படிங்கிறது இந்த பேரில் நான் படிச்சிருக்கேன் பிறகு. தேங்க்யூ சிஸ்டர், ரொம்ப அருமையா சொன்னீங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, வேற யாராவது வேற எதுவும் கருத்துக்கள், கேள்விகள்? ஓகே பிரதர், நான் சொல்றேன். எஸ். அதுல, சகோதரி சொல்லிட்டாங்க. அதுல முக்கியமா 1, 2 என்னன்னா, பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினி குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் அப்படிங்கிறார். ஏன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் நமக்கு என்ன இருக்குது, பாடுகள், துன்பங்கள், சிலுவையை சுமந்து வந்தாதான் ஆளுகை கிடைக்கும் அப்படிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. இங்க வந்து என்னை பின்பற்றணும்னா பாடுகள், துன்பங்கள் இருக்கதான் செய்யும். அததான் இங்க சொல்றார். உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து நமக்கு தெரிஞ்சதுதான். அது ஒண்ணும் புதுசு இல்ல. நமக்கு வரும்போது பாடுகளோ துன்பங்களோ வரும்போது நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியது இல்லைன்னா கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா அது நமக்கு தெரிஞ்சது தானே. தெரிஞ்சுதான் சிலுவை சுமக்க நம்ம வந்திருக்கோம். அப்போ இதுல என்ன பாக்குறோம் அப்படின்னா, இதுதான் அங்க சொல்றாரு. அப்போஸ்தலருடைய வார்த்தைகளின் அர்த்தத்தை நாம் எல்லோரும் இவ்விதமாக இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ளலாம். அப்போ இதுல இருந்து இன்னும் நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறாரு. என்னன்னா, சோதனையும் கஷ்டமும் உண்டென்பதை அவர்கள் அறிந்து கொள்றாங்க. 2வது பாக்குறோம், ஒவ்வொருவரும் மற்றவரோடு பரிதாபப்பட கற்றுக்கொள்கிறார்கள். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி நம்ம முதல்ல பார்த்த மாதிரி பேசும்போது இது பண்ணும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பரிதாபப்பட கத்துக்கொள்றாங்க. இன்னும் கூட அதனால இப்ப சகோதரி சொன்ன மாதிரி அதிக உதவி செய்யவோ உணர்வுக்கோ வருவாங்க. நம்ம உதவியே செய்ய முடியாட்டினாலும் என்ன பண்ணலாம், அவங்களுக்காக பிரேயர் பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். அது கூட நமக்குள்ள வளர்த்துக்கலாம். அப்படிதான் அந்த அன்பின் ஆவி என்ன ஆகும்னா வளரும். பரிசுத்த ஆவியும் வளரும் அப்படின்னு அங்க சொல்றார். இதேதான் இப்ப சிஸ்டர் சொல்லிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமையில கூடி வந்ததை தியானம் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்றாங்க, அந்த வாரம் படிச்சதை அடுத்த வாரம் மறந்துடுறாங்க. அது நல்ல ஒரு டாபிக் அப்படிங்கும்போது அதை நமக்கு அடிக்கடி என்ன பண்ணணும், அதை நினைவுல கொண்டுட்டு வரணும். அந்த யூதா பாடம்லாம் ரொம்ப அருமையான பாடம். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கலாம், அடிக்கடி நினைவுக்கு கொண்டு வரலாம். ஆனா அந்த மாதிரி என்ன பண்றது இல்ல. அந்தந்த இதை மறந்துடுறோம். அதான் பெரும்பாலானோர் அதை யோசிப்பதில்லை, அதை கவனிப்பதில்லை. இப்ப இந்த மாதிரியான அருமையான பாடங்கள் கவனிக்கப்படாமல் அவர்களை விட்டு கடந்து போயுது. மறந்துட்டோம்னா நம்ம சொல்லுவாங்க இல்லையா, அந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுறாங்க அப்படிங்கிறப்போ அதுல எவ்வளவு முக்கியமான அந்த பாடங்கள் அதுல இருந்தது. அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கொண்டோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்ப அவர்களை விட்டு கடந்து செல்கின்றன. அப்ப அந்த பாடம் என்ன ஆயிடுது, சரியா அதை யோசிக்காம கவனிக்காம அசால்ட்டா இருந்துட்டோம்னா அந்த பாடம், அருமையான பாடம் என்ன ஆயிடுதுன்னா நம்மளை விட்டு கடந்து போயிடுது. அதன் பின்னர் ஆண்டவர் அவருடைய அருளால் அனுதினமும் அவர்களோடு இடைப்படுகிற காரியங்களுக்கு கவனம் செலுத்துவதன் மூலம் கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல தருணத்தை விட்டுறோம். அப்ப நம்மளோடு தேவன் உறவாடுறாரு, அந்த வசனத்தின் மூலமா நமக்கு நிறைய பாடங்கள் கத்து கொடுக்கிறாருங்கிற அந்த இதெல்லாம் என்ன ஆயிடுதும், நம்மளை விட்டு போயிடும். அது அருமையான தருணத்தை நம்ம என்ன பண்றோம், விலக்கி விட்டுறோம் அப்படிங்கிற. இப்படி போயிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கான் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. சொல்லி தெரியணும், கத்துக்கணும், இல்லைன்னா அனுபவம் மூலமா தான் கத்துக்க முடியும். அப்ப கசப்பான அனுபவங்கள் நமக்கு வரும். பாடுகள், துன்பங்கள், இந்த மாதிரி நமக்கு பரீட்சைகள் மூலமாக தான் இந்த இதை கத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரொம்ப அருமையா சொன்னீங்க. சகோதர சகோதரிகள், வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா, நீங்க சொல்ல விரும்புறீங்களா? இதுல கேள்விகள், கருத்துக்கள்? ஆண்டனி பிரதர், அருள்மணி பிரதர், மனோஜ் பிரதர், ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்றீங்களா?
பிரதர் எல்லாமே பாயிண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு பிரதர். ஓகே சிஸ்டர். இதுல ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? எதுவும் இல்ல பிரதர், தெளிவா புரிஞ்சுச்சுங்க பிரதர். நம்ம இதுல அடுத்த என்ன கொஸ்டின்ஸ் போலாமா? புரிஞ்சுச்சுன்னு கூட சொல்லலாம். நம்ம இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு கூட நம்ம பேசலாம். இந்த பாயிண்ட்ல இருந்து நமக்கு என்ன புரிஞ்சுச்சு ஆமா, அது அதோட கருத்து. அப்படி இதுல பார்க்கும் பொழுது நம்மளுக்கு என்ன புரிஞ்சுச்சுன்னா, இப்ப நம்ம வந்துட்டு எல்லா கிறிஸ்துக்குள்ள எல்லாருமே சபையா வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே சோதனைகள், கஷ்டங்கள் எல்லாருக்குமே வந்தே வரும். அப்ப வந்து நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நம்ம கலந்து பேசும் பொழுது அவங்க அனுபவங்களை வந்து நம்ம பகிரும் பொழுது நம்ம வந்து இந்த ஆவில வந்துட்டு அதிகமா வளர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள், கஷ்டங்கள்ல இருந்து அவங்க வந்துட்டு தேவன் வந்து வெளியே கொண்டு வந்திருப்பாரு. அப்ப அதெல்லாம் கேட்கும்போது அப்ப எல்லாருக்குமே அந்த பாடுகள் இருக்கு. அப்ப நாம வந்துட்டு அந்த பாடுகள் வரும் பொழுது நமக்கு வந்து அதை ஏத்துக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஏன்னா வந்துட்டு எல்லாருக்குமே அதுல இருந்து தான் அவங்க வந்து மீண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கறது வந்துட்டு நமக்கு புரியும். இந்த மாதிரி நம்ம கருத்துக்கள் எல்லாம் கேட்டு நம்ம யோசனை பண்ணி அங்க திங்க் பண்ணும்போதுதான் அந்த அனுபவத்துல இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு நமக்கு ஈஸியா வெளியில வந்துடலாம். இப்ப நம்ம அந்த மாதிரி எதுவுமே வாய்ப்பு இல்லாம நம்ம வந்தோமா, சபை முடிச்சோமா, நம்ம போயிட்டே இருந்தோம்னா அப்ப வந்து நம்மளுக்கு ஒரு கஷ்டங்கள் வரும் பொழுது நம்ம யாருமே அது வந்து பகிர முடியாம இருக்கும் பொழுது இன்னும் நம்ம மன அழுத்தத்துக்கு அதிகமா ஆளாயிடுவோம். அப்ப வந்து கிறிஸ்துவ விட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து அதிகமாயிடும். அதனால வந்துட்டு இந்த அனுபவங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கும் பொழுது நமக்கும் வந்து அதுல இருந்து விடுபடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து தேவன் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டோங்கம்மா. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூமா. இந்த மாதிரி அப்ப இது கூட அப்படி புரிஞ்சிச்சுன்ட்டு இருக்காம இப்படி கூட பேசலாம் ஒவ்வொருத்தரும் இல்ல. என்ன ஒரு சின்ன பாயிண்ட் நான் சொல்ல வரேன் சார். அதாவது ஒரு புது சிஸ்டம்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா பாடுகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுகளை அனுபவிக்கிறவங்க வந்து பாக்கியவான் அப்படின்னு சொல்லி கூட நம்ம படிச்சிருக்கோம். ஆனா அந்த பாடுகள்ல கூட வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான பாடுகள் இருக்கு. அதாவது நாம வந்து ஒரு புது சிருஷ்டியா ஓட ட்ரை பண்ணும்போது வர பாடுகள தான் வந்து பாத்தீங்கன்னா, தேவன் வந்து பாத்தீங்கன்னா, அததான் வந்து பாத்தீங்கன்னா விசேஷமா அனுமதிக்கிறாரு. அதாவது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான பாடுகள். அதாவது எப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்ல போனோம்னா, ஒரு சகோதர, சகோதரிகள் இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சண்டே வந்து எக்லீசியா போறாங்க அப்படின்னும்போது, அவங்க வீட்ல வந்து எக்லீசியா போறதுக்கு ஒரு தடை இருக்கு. அப்படின்னா, அது வந்து நம்ம சத்தியத்துல ஓடுறதுக்கான ஒரு தடை இருக்கு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையான பாடுகளே தவிர, அதாவது நாம வந்து ஒரு பண்ண பாவத்தினாலயோ, இல்ல நாம வந்து செய்ற ஒரு தவறுனாலே ஏற்படுற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து அதன் மூலியமா ஏற்படுற ஒரு அ விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையான பாடுகள் கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு விஷயம் நான் சொல்ல வரேன் சிஸ்டர். கரெக்ட். நாமளா போய் எதுலயாவது மாட்டிட்டு அதனால பாடுகள் வருதுன்னா அது அது வந்து பாடுகளா வந்து கன்சிடர் பண்ண மாட்டாரு. தேவன் கண் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு பாடுகளா வந்து அவர் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அவங்களா போய் மாட்டிக்கிட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சுயாதீனத்துல போய் அவங்க செய்த ஒரு பாவத்தினால படுற விஷயத்துல கஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, பாடுகளா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. பண்ணவும் மாட்டாரு தேவன் அத. அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட். ஓகே, கரெக்ட் கரெக்ட். வேற ஏதாவது? அதே மாதிரி நமக்கும் அது எஸ் பிரதர் சொல்லுங்க. அதே மாதிரி நமக்கு ஒரு பாயிண்ட் பார்க்கும்போது நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ கூட நம்ம பார்க்கும்போது அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டுன்னு வசனம் இருக்கு. அப்ப நம்முடைய தலையாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கே வந்து அவ்வளவு பாடுகள் மூலியமா அந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளும் போது நமக்கு இன்னும் அதிகமா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அபூரணத்துல இருக்கிறதுனால இன்னும் அதிகமா இருக்கும். அதோட அதோட எஃபெக்ட் வந்து நமக்கு தாங்க முடியாதனால நமக்கு சில சமயங்கள்ல வந்து அதை கடைபிடிக்காம போயிடுது. ஆனா அதை ஜெபத்துல வச்சு நம்ம மேற்கொண்டு அந்த பாடல்களை நம்ம வாங்கும்போது அந்த அனுபவத்துக்குள்ள போகும்போதுதான் நம்மளும் அந்த கீழ்ப்படிதலை வந்து கற்றுக்கொள்வோம்னு நம்ம பாக்குறோம். தேங்க்யூ பிரதர். எஸ் பிரதர். நல்ல ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. கண்டிப்பா. நம்ம என்ன பாடுகள் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், ஃபர்ஸ்ட் நாம வந்து என்ன கஷ்டங்கள், என்ன துன்பங்கள், எந்த விதமான விஷயம் நடந்தாலும், நம்மளோட ஃபர்ஸ்ட் கோரிக்கை யாருன்னா தேவன் கிட்ட. நம்ம வந்து முதல்ல பிரேயர் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணாலே, ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராப்ளம் வந்து நமக்கு தேவன் வந்து கண்டிப்பா நம்ம அந்த ஆவிக்குரிய விஷயத்துல நம்மள வழிநடத்துவார். அது ஒரு விஷயம் வந்து நல்ல பாயிண்ட் பிரதர். யா. வேற ஏதாவது கருத்துக்கள், வேற ஏதாவது சொல்ல வரீங்களா சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ்? ஆண்டனி பிரதர், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள்?
இல்ல பிரதர். சிஸ்டர் சொன்ன மாரி இதெல்லாம் புரிஞ்சுச்சு. ஒண்ணு சொன்னாங்க என்னன்னாக்கா, நம்ம இந்த பாடத்த கவனிக்கும்போது கவனக்குறைவா இருந்து போயிடுச்சுனாக்கா, அது இந்த காதுல இருக்கிற இந்த காதுல விட்டுட்டாக்கா, மறுபடியும் அது நம்மளுக்கு கேப்சர் பண்றது ரொம்ப கஷ்டம் அது. ஸோ ஆரம்பத்துலேருந்தே நம்ம கரெக்ட்டா நம்ம அந்த அ எ அந்த யா யாரு இந்த போதிக்க வராங்களோ, அது கரெக்ட்டா நம்ம காது குடுத்து கேட்டாக்கா கண்டிப்பா அது நம்மளுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஸோ அதே மாரி எந்த ஒரு இந்த புது சிருஷ்டி வந்துட்டு நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கும். நெறைய சிந்தனை இருக்கும். நெறைய கொஸ்டின்ஸ் கூட இருக்கும். அது மனசுக்குள்ள வைக்காம, இந்த மாரி வாரம் கூட்டத்துல வந்துட்டு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டாக்கா, அது இன்னும் அந்த ஆவிக்குரிய வளர்ச்சியில அவங்க நல்லா பயனடைவாங்கன்ட்டு அ நான் நினைக்கிறேன் பிரதர். தேங்க் யூ பிரதர். எஸ் பிரதர், எஸ் பிரதர். தேங்க்யூ பிரதர். சொன்னீங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அடுத்த கொஸ்டின் நம்ம போலாமா? போலாம் பிரதர். அடுத்த கேள்வி 80வது கேள்வி. அப்படிப்பட்ட கூட்டத்திற்கான ஒரு எடுத்துக்காட்டை விவரமாக கூறவும். இதை யார் தமிழ் வாசிக்கிறீங்க? நான் வாசிக்கிறேன். எஸ் சிஸ்டர். 80வது கேள்வி. அப்படிப்பட்ட கூட்டத்திற்கான ஒரு எடுத்துக்காட்டை விவரமாக கூறவும். 416வது பக்கம் 1வது பேரால்பா. உதாரணமாக வாராந்திர ஆராதனைக்கான பொருள், அதாவது டாபிக், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ற வசனத்தில் உள்ள தேவ சமாதானம் என்று வைத்துக் கொள்வோம். சகோதரத்துவத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தன்னை பொறுத்தவரையில் இந்த வேத வாக்கியம் எந்த அளவுக்கு நிறைவேறிற்று என்று கவனித்து பார்க்க வேண்டும். மேலும் சமாதானம் நிலை கொள்ளாதபடி என்னென்ன காரியங்கள் தடை பண்ணுவது போலவும் குறுக்காக வந்தது போலவும் இருந்தது என்பதையும், அதோடு கூட அமைதியின்மையும் அதிருப்தியையும் கொண்டு வந்தது என்பதையும் கவனிக்க வேண்டும். இந்த அனுபவங்களையும் அதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களையும் குழுவில் அதிக திறமை உள்ளவர்களும் குறைவான திறமை உள்ளவர்களும், அதாவது ஆண் பெண், சொல்லும்போது கடந்த வாரத்தின் முன்பகுதியில் அவர்கள் பெற்ற அவர்களுடைய அனுபவங்களை ஒவ்வொருவருடைய கவனத்திற்கு கொண்டு வருவதோடு பின்பகுதியின் போது அவர்களுடைய அனுபவங்களின் பாடங்களோடு மற்றவர்களுடைய அனுபவங்களும் சேர்க்கப்படும். இப்படி செய்வதன் மூலம் அவர்களுடைய பச்சாத்தாபத்தை அதிகரிப்பதுடன் சமாதானத்தில் உள்ள அழகோடு இருதயத்தில் தேவ சமாதானம் தரும் ஆசீர்வாதத்தை அதிகமாக பகிர்ந்து கொள்பவருடனும் சண்டை சச்சரவுகள் அதற்கு எதிர்மாறாக இருப்பதையும் காண முடியும். மேலும் நம்முடைய கட்டுப்பாட்டிற்கு அப்பால் காணப்படும் குழப்பம், அமளி அல்லது துயரம் நிறைந்த சூழ்நிலைகள் சுற்றி காணப்படும் போது கூட இந்த சமாதானத்தோடு இருப்பது எப்படி சாத்தியமாகும் என்பதையும் காண உதவி செய்யும். இந்த கூட்டங்களில் பக்திக்குரிய அம்சங்கள் இருப்பது அவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். தன்னுடைய குறைகளை அதிகமாக துல்லியமாக உணர்கிறவன், ஆவியின் கிருபைகளில் வளரும்படியாக அதிக ஊக்கத்துடன் முயற்சிக்கிறவன், அவன்தான் ஆண்டவருடன் அதிக வாஞ்சையுள்ளவனாக இருப்பதுடன் அவருடைய பரிசுத்த ஆவியில் அதிகமாக பங்கு பெறும்படியாக வாஞ்சிக்கிறவனாகவும் இருப்பான். தேங்க்யூ சிஸ்டர். இதற்கான விளக்கத்தை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யார் முதல்ல சொல்ல வரீங்க? நான் சொல்றேன் பிரதர். எஸ் சிஸ்டர், சொல்லுங்க. இங்க வந்துட்டு வசனம் கொடுக்குறாங்க. பிலிப்பியர் 4:7 வந்துட்டு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் உங்கள் சிந்தைகளிலும் காத்துக்கொள்ளுங்க அப்படின்றாங்க. இப்ப இந்த வர டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா தேவ சமாதானம். நம்ம எல்லாருமே ஸ்டார்டிங் சொல்லும்போது தேவ சமாதானம் உங்களோட இருப்பதாக அப்படின்னு சொல்லலாம் நம்ம சொல்லுவோம். அதாவது வந்துட்டு அந்த சமாதானம் வந்துட்டு நம்ம மனசுக்குள்ள நம்ம பெற்றுக்கொண்டோம்ன்ற ஒரு மன திருப்தியோட நம்ம வந்துட்டு அந்த வாரம் ஃபுல்லுமே நம்ம கடந்து வருவோம். அப்ப அந்த மாதிரி நம்ம வரும் பொழுது அங்க என்னன்னா ஒரு குழப்பத்துல இருந்து நம்மளுக்கு அங்க வந்துட்டு விடுதலை கிடைக்குது. இப்ப ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் பண்றோம், ஒரு
சண்டை சச்சரவு இருக்குது அப்படின்னம்னா, அதுல இருந்து நம்ம வந்து வெளி வருவதற்கு வந்துட்டு அந்த தேவ சமாதானம் வந்துட்டு அங்க வந்துட்டு நினைக்கப்படுதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படிதான் நம்ம வந்துட்டு இப்ப டிஸ்கஷன் இப்ப போன வாரம் என்னாச்சு, இந்த வாரம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூடுகையில வந்துட்டு நம்ம கேட்டு விசாரிக்கும் பொழுது, அது எப்படி நம்மளுக்குள்ள கடந்து வந்தது? அந்த வாரம்லாம் நம்ம எப்படி அத வந்துட்டு நம்ம மெயின்டெயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு விசாரிச்சு தெரிஞ்சுக்கும்போது, அங்க வந்துட்டு தேவ சமாதானம் எல்லாரோட இருந்துச்சா? இல்லையா? ஒரு சண்டை சச்சரவு இருக்கும் பொழுது, அங்க வந்து அது நிலவுச்சா? இல்லையா? அப்படின்னு நாமளே சோதித்து அறியறதுக்கும் அங்க வந்துட்டு நெறைய வாய்ப்புகள் வந்து அங்க கிடைக்கும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்ப வந்துட்டு அங்க வந்துட்டு அந்த குழப்பமான சூழ்நிலை இருந்தா கூட, அங்க வந்து தேவ சமாதானம் நிலவறதற்கு வந்துட்டு அங்க வந்து பிரயோஜனமா இருக்கும். அந்த பக்தி விருத்திக்கு வந்துட்டு அங்க பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். இப்படிதான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து அந்த சமாதானத்த வந்து நம்ம பெருக்கிட்டு வரணும். உடனடியா அது வந்துராது. நம்ம என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் சூழ்நிலையில ஒரு ஆர்குமெண்ட் பண்ற இடத்துல நம்ம அமைதி காக்கும் பொழுது, அங்க நம்மளுக்கு தெய்வ சமாதானம் கிடைக்கும். ஒரு பெரிய சண்டை வருதுன்னா, நம்ம அங்க போயிட்டு நின்னு அதோட அந்த டென்ஷன் வர்றதுக்கு பதிலாக, நம்ம அங்கருந்து வெளி வரும்பொழுது, அந்த மாரி வந்துட்டு தெய்வ சமாதானத்தோட நம்ம வர்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம வளரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்ப வந்துட்டு யாரெல்லாம் அந்த சமாதானத்த தேவனோட சமாதானத்த விரும்புறாங்களோ, அதெல்லாம் வாஞ்சையா இருக்கிறாங்களோ வந்துட்டு, அவங்க வந்து அந்த பரிசுத்த ஆவிலாம் அதிகமா பெற்று, ஆ அவங்க வாழ்க்கையில வந்துட்டு தேவ சமாதானம் வளர்றதுக்கு அதிகமா வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராகிராஃப்க்குள்ள குடுக்கப்பட்டிருக்கு பிரதர். இதான் என்னோட புரிதலா இருக்கு பிரதர். தேங்க் யூ பிரதர். ரொம்ப அருமையா சொன்னீங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, வேற யாராவது சொல்ல விரும்புறீங்களா? வேற ஏதாவது பாயிண்ட்ஸ்? இதுல என்ன ஒரு பாயிண்ட் என்ன 2 பாயிண்ட் இருக்குன்னா, சொல்லுங்க. இப்ப நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா? ஒரு தலைப்பில நம்ம பார்க்குறோம். அத வந்து அடுத்த வாரமும் அத பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. இத கவனிங்க அப்படின்னாங்க. அதுக்கு தான் ஒரு உதாரணம் குடுக்குறாரு. இப்ப போன வாரம் சமாதானம், தேவ சமாதானம் பத்தி நம்ம படிச்சிருப்போம். அப்போ அந்த சமாதானம் படிச்சோம்னா, நம்ம இப்போ அந்த அந்த பாடம் தேவ சமாதானத்த பத்தி அந்த வாரம் பூரா நம்மளுக்கு எப்படி இருந்தது? நம்ம சமாதானமா இருந்தோமா? இல்ல சமாதானம் நி நிலைச்சு இல்லாம அதுக்கு ஏதாவது சோதனைகள் நமக்கு வந்துதா? அததான் இங்க சொல்றார். சமாதானம் நிலை கொள்ளாதபடி என்னென்ன காரியங்கள் நம்மள தடை பண்ணுச்சு? அது என்னென்ன காரியங்கள் அந்த சமாதானம் இருக்காதபடிக்கு குறுக்க வந்து நம்மள அமைதி இல்லாம ஒரு அதிருப்தியாக ஆச்சுங்கிறத இங்க கவனிக்கணும் அப்படிங்கிறார். அப்போ அது மூலமா நமக்கு என்ன அந்த சமாதானம் ஏன் இல்ல? எதனால இந்த மாதிரி அதிருப்தி, கவனக்குறைவா, ஏன் அமைதி இல்ல? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணணுமா யோசித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப குறைவான திறமை உள்ளவர்களும், இல்ல நல்லா படிச்சு கற்றுக்கொண்ட பாடங்களை குழுவில் அதிக திறமை உள்ளவர்களும் இந்த பாடத்தை சொல்லும்போது நம்ம எப்படி இருப்போமா, அவர்களுடைய அனுபவங்களை ஒவ்வொருவருடைய கவனத்திற்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர்களுடைய அனுபவங்களின் பாடங்களோடு இப்ப எனக்கு கூட இந்த மாதிரிலாம் சோதனை வந்தது, இந்த மாதிரி இருந்துச்சு, எனக்கு கூட சமாதானம் இல்லாம இருந்துச்சு, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாடங்கள் சொல்லும்போது இப்ப எல்லாருடைய அனுபவங்களையும் சேர்க்கும் போது அப்ப நம்ம என்ன பண்ணலாம், எப்படி நம்ம சமாதானத்தை நம்ம எடுத்துக்கொள்றது அப்படின்னு அங்க சொல்றார். இப்ப சமாதானத்தில் உள்ள அழகோடு இருதயத்தில் தேவ சமாதானம் தரும் ஆசீர்வாதத்தை அதிகமாக பகிர்ந்து கொள்பவருடன், அப்ப அந்த மாதிரி நம்ம பகிர்ந்து கொள்ளும் போது என்ன ஆகுமா, சண்டை சச்சரவுகள், இந்த மாதிரி எதிர்மாறுகள் அதெல்லாம் நம்மள்ட்ட இருந்து விலகி போயிடும். இப்ப அந்த சமாதானம் வரும்போது நம்ம இதெல்லாம் இப்படியெல்லாம் நம்ம இருந்திருக்க கூடாது அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுக்கொள்ளும். மேலும் நம்முடைய கட்டுப்பாட்டிற்கு அப்பால் காணப்படும் குழப்பம், அப்ப நம்மளையே மீறி ஒரு குழப்பம், ஒரு அமளி, இல்ல ஒரு துயரம், இதெல்லாம் நம்மளையும் மீறி வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சமாதானம் நம்மள்ட்ட இருக்கிறப்ப அதை பெருசா நம்ம நினைக்க மாட்டோம். அதுதான் இங்க சொல்றாரு. நம்முடைய கட்டுப்பாட்டிற்கு அப்பால் காணப்படும் குழப்பம், அமளி அல்லது துயரம் நிறைந்த சூழ்நிலைகள் சுற்றி காணப்படும் போது கூட இந்த சமாதானத்தோடு இருப்பது எப்படி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நாங்க சொல்றேன்.
இந்த கூட்டங்களில் பக்திக்குரிய அம்சங்கள் இருப்பது அவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இப்படி நம்ம கலந்து படிச்சு பேசும்போது என்ன ஆயிடுமா, பக்தி விருத்தி வர்றதுக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அப்படிங்கிறார். அப்படி இருக்கும்போது தன்னுடைய குறைகள் அதிகமாக புரிஞ்சுக்குவாங்க. ஓ, நம்மள்ட்ட தான் நிறைய குறை இருக்கு, நம்மள்ட்ட தான் இந்த சமாதானம் இல்ல, நாம தான் அதை என்ன பண்ணணும், சமாதானத்தை வளர்த்து கொள்ளணும் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்களாம். ஆவி துல்லியமாக உணர்கிறவன் ஆவியின் கிருபைகளில் வளரும்படியாக அதிக ஊக்கத்துடன் முயற்சிக்குவான். அப்படி இருக்கிறவன் அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஆவியின் கிருபையில நம்ம வளரணும், அதிகமாக நம்ம வளரணும்னு அவன் என்ன பண்ணுவாங்களாம், முயற்சிக்குவாங்க அப்படிங்கிறார். அவன்தான் ஆண்டவரின் அதிக வாஞ்சை உள்ளவனாக இருப்பான். அப்பேற்பட்டவன் தான் ஆண்டவரோடு ரொம்ப ரொம்ப நெருங்கி போவாங்க. அப்போ எனக்கு சமாதானம் இல்லைன்னா யார்கிட்ட தான் போய் கேட்போம், தேவன்கிட்ட தான் போய் கேட்போம். அவங்க ஆண்டவரின் அதிக வாஞ்சை உள்ளவனாக இருப்பதுடன் அவருடைய பரிசுத்த ஆவியில் அதிகமாக பங்கு பெறும்படியாக வாஞ்சிக்கிறவனாகவும் இருப்பான். அப்ப எனக்கு உங்களுடைய ஆவி கொடுங்க, அதிகமான நான் புரிந்து கொள்ற இதை கொடுங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்களாம், ஆண்டவர்கிட்ட போய் அதிகமா அவரை நெருங்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்றாரு. தேங்க்யூ. ரொம்ப அருமையான ஒரு விஷயத்த சொன்னீங்க. அடுத்தபடியாக வேற யாராவது கருத்துக்கள் இல்லை கேள்விகள், வேற ஏதாவது பாயிண்ட் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சகோதரி? அதான் புரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்லலாம். அப்பதான் இப்ப முதல்ல சொன்ன மாதிரி புரிஞ்சுக்குவோம் நம்ம. சிஸ்டர், நீங்க சொன்ன மாதிரிதான் இந்த ஒரு வசனத்தை குறிச்சு ஒரு பாடம் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க. அப்ப அவங்க அந்த வசனத்தின் மூலமா நம்ம என்ன பெற்றுக்கொண்டோம், அந்த வேத வாக்கியத்தின் மூலமாக நம்மளுக்கு என்னெல்லாம் நிறைவேறுச்சு அப்படின்றத நம்ம கவனிச்சு பார்க்கணும்னு சொல்றாங்க. அப்ப அந்த அப்படி இல்லாம அந்த சமாதானம் நம்ம கிட்ட இல்லாம அதுக்கு என்ன அதிருப்தியும் அமைதியின்மையும் ஏற்பட்டுச்சுன்னாக்கா அதுக்கு என்ன காரணத்தினால அப்படி ஏற்பட்டுச்சு அப்படிங்கறத கூட நம்ம கவனிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்படி சொல்றாங்க. அப்போ இதுல இந்த அனுபவங்கள் எல்லாம் நல்லா கத்து அதுல திறமை இருக்கிறவங்களும் அல்ல குறைவா திறமை இருக்கிறவங்களையும் சொல்லும் போது கடந்த வாரத்துல முன்னாடி ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு அந்த வாரத்தின் முன்பகுதியிலே ஏதாவது ஒரு நடந்திருக்கும். அந்த அனுபவங்களை அவங்க சொல்ல வரும்போது அதுக்கப்புறம் பின்னால என்ன நடந்துச்சுன்றவங்க கூட சொல்றதுக்கு அவங்க முன் வருவாங்க. அவங்களோட அனுபவங்களையும் சொல்றதுக்காக வருவாங்க. அப்போ இப்படி செய்யும்போது அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பச்சாத்தாபப்பட்டு அவங்களுக்கு சமாதானம் சொல்றதுக்கு அங்க ஒரு வாய்ப்பு ஏற்படும். சண்டை சச்சரவெல்லாம் ஏற்படாத இருக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த கூட்டத்துல அப்படி இருக்கும்போது இந்த கூட்டத்துல பக்திக்குரிய அம்சங்கள் நிறைய அங்க இருக்கிறது அவங்களுக்கு பிரயோஜனமாவும் இருக்கும், நிறைய பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க தங்களுடைய குறைகளை அவங்க நல்லா உணர்ந்துக்குவாங்க. நம்ம இப்படி செஞ்சதுனாலதான் நம்மளுக்கு இப்படி ஆச்சு அப்படின்றத அவங்க உணர்ந்துக்குவாங்க. நம்ம இப்படி செஞ்சிட்டோம் அப்படிங்கறத தங்களுடைய தவறை தாங்களே உணர்ந்துக்குவாங்க. அப்ப ஆவியின் கிருபையினால அவங்க இன்னும் அதிகமா உற்சாகத்தோட ஊக்கத்தோட அவங்க கிருபையை பெற்றுக்கொள்ள முன் வருவாங்க, முயற்சிக்குவாங்க. அப்போ பரிசுத்த ஆவியினால இன்னும் அதிகமாக பங்கு பெரும்படியான வாஞ்சிக்கிறவங்களாகவும் அவங்க இருப்பாங்க அப்படிங்கறத இதுல ஒரு பாயிண்ட் பெஸ்ட். சரியா இருந்துச்சு. தேங்க்யூ. வேற யாராவது அன்பான சகோதர சகோதரிகள் வேற ஏதாவது கருத்துக்கள்? பிரதர், எனக்கு ஒரு கருத்து என்னன்னா, இப்போ தேவ சமாதானம் அந்த வார்த்தை கேட்கறதுக்கே அவ்வளவு நல்லா இருக்கு. நம்ம வாரம் நம்ம அந்த வார்த்தை கேட்டுட்டு வர போன வாரம் கூட அதை பத்தி பேசிட்டு இருந்தா, இப்போ அந்த தேவ சமாதானம் இருக்கிறதுனாலதான் நம்ம சபையிலேருந்து வெளியில வந்த உடனே வீட்லயும் சரி அந்த அலுவலகத்திலும் சரி நம்ம வேலை செய்யறது எல்லா பக்கமும் அந்த சோதனைன்றது இருந்தே இருக்கும், கருத்து வேறுபாடு எல்லாம் வரும். பட் அந்த தேவ சமாதானம் இருக்கிறதுனால நம்மளுக்கு அது 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 காட் கிஃப்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. அதனால எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்மளுக்கு அது எப்படி ஒருத்தர் அது ஈஸியா போயிடுது. ஸோ நம்மளுக்கு இந்த தேவ சமாதானம் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வாரம் இந்த
கூடுறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு அது ஒருத்தர் அவங்க இந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்றதுனால அந்த ஒரு சமாதானம் எல்லாருக்கும் கிடைக்குதுன்ட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ. எஸ் பிரதர், எஸ் பிரதர், ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட். வேற ஏதாவது கருத்துக்கள்? இதுல என்னோட yes brother, சொல்லுங்க. அது நம்ம பார்க்கும்போது நம்ம தேவ சமாதானம் பார்க்குறோம். இப்போ நம்ம தேவ சமாதானம் அப்படிங்கிறப்போ தேவ சமாதானத்துக்கு நம்மளை வந்து இருக்க விடாம வந்து ஒரு 3 எதிரி வந்து நமக்கு இருக்காங்கன்னு பார்க்குறோம். மாம்சம், உலகம், சாத்தான். அப்போ இந்த 3 எதிரில வந்து நம்ம தேவ சமாதான ஒரு நிலையா இருக்க விடாம ஏதாவது இது மூலியமாவோ ஒரு பிரச்சனைகளோ துன்பங்களோ வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு. அது மத்தியில நம்ம வந்து இதை ஃபேஸ் பண்ணி அந்த ஒரு தேவ சமாதானத்துக்குள்ள நம்ம கலந்து போவோம்னா அதுக்கு ஒரு ஆயுதமா இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பிரேயர் தான். நம்ம தேவ சமூகத்துக்கு போகும்போது அங்க தேவன்கிட்ட நம்ம கேட்கும்போது அங்க தேவ சமாதானம் நம்மளோட இருதயத்தை வந்து ஆட்கொள்றதை நம்மளே உணரலாம். அப்போ அந்த தேவ சமாதானம் வந்து நமக்கு ஒரு நிலையானதா இருக்கும்னு நம்ம பாக்குறோம். தேங்க்யூ பிரதர். எஸ் பிரதர், ரொம்ப அருமையான பாயிண்ட் சொன்னீங்க. வேற ஏதாவது கருத்துக்கள்? நல்ல பாயிண்ட். கார்த்திக் பிரதர், மனோஜ் ஷூர் பிரதர், பிரதர். மனோஜ் பிரதர், பிரதீஷ் சிஸ்டர். இதுல என்னோட ஒரு கருத்துக்கள் நான் சொல்ல வரேன் சார். அதாவது இதுல 2 விதமா பார்க்கலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா முயற்சிக்கிறவங்க, 2வது ஆவிக்குரிய விஷயத்துல கடந்து செல்ல முயற்சிக்காதீங்க. இப்போ முயற்சிக்காதீங்கன்னு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களால வந்து பாத்தீங்கன்னா இப்போ சத்தியத்துக்குரிய கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க, பண்ணிட்டு வருவாங்க, போவாங்க, சத்தியத்தை கேட்பாங்க. அதாவது நான் கடமைக்கு வரேன், கடமைக்கு போறேன், இல்ல ஒரு சில டைம்ல ஒரு கம்பல்ஷனால அந்த மாதிரி ஒரு விஷயத்தினால வந்து பாத்தீங்கன்னா செய்வாங்க. ஸோ அப்படி செய்யும்போது பாத்தீங்கன்னா இந்த ஆவிக்குரிய ஓட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களால முழுசா ஓட முடியாது. ஸோ அப்படி ஓட முடியாத ஒரு சூழ்நிலை என்ன ஆகும், ஓட முடியாத ஒரு நிலை வரும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு தேவ சமாதானம்ன்றதை விட அவங்க வாழ்க்கையிலேயே ஒரு சமாதானம் இல்லாத ஒரு பிரச்சனையோட இப்படிதான் போயிட்டு இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா முயற்சி எடுக்காது. ஏன்னா அவங்க வந்து ஆவிக்குரிய ஓட்டத்துக்காக தன்னை தானே வந்து பாத்தீங்கன்னா இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்வால்வ் பண்ணாத ஒரு பட்சத்துல கண்டிப்பா இது போல பிரச்சனைகளை வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. இது ஒரு சைடு. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா முயற்சிக்கிறவங்க, அதாவது ஒரு புது சிருஷ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு வீக்னஸ் அப்படின்னு பார்த்தா தன்னுடைய பலவீனம் தான். ஸோ அந்த புது சிருஷ்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த அவங்களோட பலவீனத்தை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா சாத்தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட விசுவாசத்தை வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா உடைப்பான். ஸோ அப்படின்னும் போது அந்த பலவீனத்தை அது ஒரு புது சிருஷ்டி என்னோட பலவீனம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தான் வந்து நாம அனலைஸ் பண்ணணும். நாம தான் கண்டுபிடிக்கணும். ஓ என்னோட பலவீனம் இதுதான். ஸோ நான் இதனால தான் வந்து பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய விஷயத்துல இருந்து சத்தியத்துல இருந்து நான் வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை செல்ஃப் அனலைஸ் பண்ணணும். பண்ணா மட்டும்தான் பாத்தீங்கன்னா நம்மளால ஆவிக்குரிய ஓட்டத்துல பாத்தீங்கன்னா கடைசி வரை தேவன் கூட ஓட முடியுமே தவிர அந்த ஒரு பலவீனத்தை என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு நாம முயற்சி பண்ணணும். அதாவது சகோதரர் சொன்ன மாதிரி தான். இப்போ சகோதரர் அழகா சொன்னாரு. அதாவது நம்ம வாரம் வாரம் வந்து பாத்தீங்கன்னா சபை வந்து கூடுதல் வந்து போகணும், சபையில வந்து கலந்துக்கணும், இந்த மாதிரி மீட்டிங்ஸ்ல கலந்துக்கணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சகோதரர் சொன்ன மாதிரி அதாவது எந்த ஒரு இது வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு முயற்சிகள் நாம நம்மளை ஆயத்தப்படுத்திக்கினா மட்டும்தான் அந்த சமாதானத்தோட கடைசி வரை நம்ம ஓட்டத்தை ஓட முடியும். ஏன்னா சபை கூடுதல் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எதுக்காக அப்படி சொல்ல வரேன்னா நாம வந்து பாத்தீங்கன்னா வேத மாணவர்கள். நமக்கான ஸ்கூல் எது? சபை. நம்மளோட தலைமை ஆசிரியர் நம்மளோட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ அந்த சபையினோட ஓனர் யாரு? நம்மளுடைய பிதா. ஸோ அப்படின்னும் போது நாம டெய்லியும் ஸ்கூலுக்கு வாரத்துக்கு ஒரு முறை ஸ்கூலுக்கு போனா மட்டும்தான் நம்ம அந்த சத்தியத்துல நடக்கிற வழியையும் அந்த ஆவிக்குரிய வெளிச்சத்தையும் வந்து பெற முடியுமே தவிர நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண மாட்டேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸா அவங்களோட பேச்சை கேட்காம அவங்க சொல்ற வார்த்தைகளை கேட்காம இருந்தா நமக்குள்ள அந்த ஆவிக்குரிய விஷயத்துல ஓட முடியாது, நமக்கு சமாதானமும் இருக்காது அப்படின்ற இது என்னோட ஒரு சின்ன கருத்து. ஓகே. வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்கா அன்பான சகோதர சகோதரிகளே? இல்லைன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போலாமா? போலாம். சூப்பரா எல்லாமே பாயிண்ட் எல்லாம் நல்லா சொல்லிட்டாங்க. ஓகே. அடுத்தது 81வது கேள்வி. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் அதே சமயம் மற்ற அனைத்து கூட்டங்களிலும் ஒழுங்கு என்பது மிக அவசியமாக இருப்பதன் காரணம் என்ன? இல்ல வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் படிக்கிட்டாரு. எஸ் சிஸ்டர், படிங்க சிஸ்டர். இந்த கூட்டங்களில்
கொஸ்டின் வந்து இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் அதே சமயம் மற்ற அனைத்து கூட்டங்களிலும் ஒழுங்கு என்பது மிக அவசியமாக இருப்பதின் காரணம் என்ன? இந்த கூட்டங்களில் மற்றவைகளில் உள்ளது போலவே ஒழுங்கை கடைபிடிப்பதன் மூலம் அதிகமான பயனுண்டாகும் என்பது தெளிவாக தெரிகிறது. ஆனாலும் அது கூட்டத்தில் ஜீவனற்ற சுயாதீனமற்ற நிலைமையை உண்டாக்கும் அளவுக்கு இருக்க வேண்டும். சரி. ஆனாலும் அது கூட்டத்தில் ஜீவனற்ற சுயாதீனமற்ற நிலைமையை உண்டாக்கும் அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதல்ல. ஆனால் அராஜகம் அல்லது ஒழுங்கினம் இல்லாதபடி ஞானத்தோடு, அன்போடு, சாதுவான கண்டிப்போடு கூட்டத்தின் சுயாதீனத்தை நல்ல முறையில் பாதுகாக்கும் அளவிற்கு செய்யப்பட வேண்டும். உதாரணமாக, கூட்டத்தின் நோக்கம் முன்கூட்டியே புரிந்து கொள்ளப்பட வேண்டும். மேலும் கூட்டத்தை ஏற்கனவே ஒத்துக்கொண்ட குறிப்பிட்ட நோக்கத்தை அடையும்படி தலைவர் நியாயமான முறையில் அதிக கண்டிப்பில்லாத வகையில் நடத்த வேண்டியது அவருடைய கடமையாகும். இந்த கூட்டங்கள் பொதுவான கேள்விகள் கேட்பதற்கான கூட்டங்கள் அல்லது கலந்து உரையாடுவதற்கான கூட்டங்கள் அல்லது பிரசங்கிப்பதற்கானவை என்று எண்ணிவிடக் கூடாது. இவைகளுக்கென வேறு கூட்டங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன. விருப்பமுள்ளவர்கள் அதில் தாராளமாக கலந்து கொள்ளலாம். ஆனால் இத்தகைய கூட்டங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை உண்டு. இப்படியாக கூட்டத்தை சரியான முறையில் நடத்த ஒருவருக்கொருவர் பதில் சொல்வது, விவாதிப்பது போன்றவைகளை தடை பண்ணும் வண்ணமாக தலைவர் முழு கூட்டத்திற்கும் பொறுப்பானவராக இருப்பதால் அவர் மட்டுமே, அதுவும் கூட தேவைப்பட்டால் பதில் சொல்லலாம் அல்லது குறை கூறலாம். மேலும் சில சாட்சிகள் அதிக நீளமுள்ளதாக இல்லாததாயும் அது நிமித்தம் மற்றவர்கள் களைப்படைய செய்யாததாயும், மேலும் அதன் மூலம் மற்றவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காமல் போகாதபடியும் பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் கூட்டங்கள் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதற்கு மேலாக அதிக நேரத்திற்கு நீடிக்காதபடி பார்த்து கொள்ள வேண்டும். இந்த காரியங்கள் எல்லாம் தலைவர் மேல் விழுந்த பொறுப்பாய் இருக்கிறபடியால் அவர் சபையில் மூப்பராக இருக்க வேண்டும் என்று விளங்குகிறது. அதிக அனுபவம் இல்லாத ஒரு கற்றுக்குட்டி மிகவும் நல்ல நோக்கம் இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் செயல்படுவதில் ஒன்று தாராளமாக அல்லது கண்டிப்பாக இருக்க முற்படுவார். அதிகமாக விட்டு கொடுக்கும் மனப்பான்மையால் ஒன்று அவர் கூட்டத்தை கெடுத்து விடலாம், அல்லது ஞானமற்ற முறையில் சொல்லப்பட்ட ஒரு திருத்தத்தினால் அல்லது சரியான விதிகளை ஞானமற்ற முறையில் பயன்படுத்தி நல்ல ஒரு சகோதரனையோ அல்லது சகோதரியையோ மனம் புண்பட செய்யலாம். மேலும் இப்படியான ஒரு கூட்டத்தின் தலைவர் ஒரு மூப்பராக இருக்க வேண்டும். இல்லை என்றால் சபையில் மூப்பர் என்ற ஸ்தானத்தில் இருக்க திறமை உள்ளவராக இருக்க வேண்டும். ஏனெனில் அவருக்கு வேத வசனத்தை பற்றி நல்ல அறிவு இருக்கும், கிருபையில் அனுபவமும், மேலும் சொல்லப்பட்ட சாட்சிகளுக்கு பதிலளிக்கும் வகையில், உற்சாகப்படுத்தும் வகையில் ஒரு வார்த்தை அல்லது ஆலோசனை அல்லது உதவி செய்யும்படியான புத்திமதியை கொடுக்கக்கூடிய வகையில் கற்றுக் கொடுக்கக்கூடிய திறமை உள்ளவராக இருப்பார். ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது! மற்ற சூழ்நிலைகளில் உள்ள முழு சொற்பொழிவை காட்டிலும் ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை அநேக தடவைகளில் எவ்வளவு அதிகமான உதவியாய் இருக்கும். தேங்க்யூ சிஸ்டர். இதற்கான விளக்கத்தை அன்போடு சகோதர சகோதரிகளே, யார் சொல்ல வரீங்க? Brothers and sisters. நான் சொல்றேன் பிரதர், சுருக்கமா சொல்லிடுறேன். Yes, சொல்லுங்க சிஸ்டர். இந்த கூட்டத்துல ஒழுங்கா கடைபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால நிறைய பிரயோஜனமா
பிரயோஜனமாகும் அப்படின்னு சொல்றது நம்மளுக்கு தெளிவா தெரியுது. அங்க வந்து அராஜகமோ அல்ல ஒழுங்கினமோ இல்லாத மாதிரி ஞானத்தோடும் அன்போடும் சாதுவாகவும் கண்டிப்போடும் கூட அந்த கூட்டத்தை நல்ல முறையில பாதுகாக்கிற அளவுக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா, கூட்டத்தை வந்து நம்ம முன்னாடியே கூட்டத்தின் நோக்கம் என்னன்றத முன்னாடியே நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த கூட்டத்தை நம்ம வந்து குறிப்பிட்ட நோக்கத்தை அடையும்படியாக நியாயமான முறையில கண்டிப்பில்லாத வகையில நடத்த வேண்டியது அவருடைய கடமையா இருக்குது அந்த கூட்டத்தை நடத்துறவங்க. அப்ப வந்து கூட்டத்துல வந்து ஒரு பொதுவா கேள்வி கேட்கறதுக்கும் கூட்டங்கள் அல்லது கலந்து உரையாடுறதுக்கும் இந்த கூட்டங்கள் வந்து பொதுவான கேள்வி கேட்கறதுக்கும் அல்லது கலந்து உரையாடுறதுக்குமான கூட்டங்கள் இல்ல அப்படின்னு கூட்டங்களா அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனாக்கா இங்க வந்து இதுல இந்த கூட்டத்துல இவைகளுக்கென்று வேறு கூட்டங்கள் இதுக்கெல்லாம் வேற ஒரு கூட்டங்கள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து யாருக்கு விருப்பம் இருக்குதோ அவங்க வந்து தாராளமா கலந்து கொள்ளலாம். அவங்க போய் அதுல கலந்துக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க அதுல போய் கலந்துக்கலாம். இது அப்படியாப்பட்ட கூட்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இந்த 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 மாதிரி கூட்டங்களுக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. கூட்டத்தை வந்து சரியான முறையில நடத்துறதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பதில் சொல்றதும் விவாதிக்கிறது போன்றவர்களை தடை பண்ணும்படியாக தலைவர் வந்து முழு கூட்டத்துக்கும் பொறுப்பானவராக இருப்பதனால அவர் மட்டும்தான் அந்த கூட்டத்தை அவர் தேவைப்பட்டால் அவர் தான் பதில் சொல்லலாம் அல்லது குறை சொல்லலாம். அந்த தலைவரா இருக்கிறவர் தான் இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் பார்க்கும்போது சில பேர் சாட்சி சொல்லும்போது அதை ரொம்ப ஏதோ தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் சொல்லி ரொம்ப நேரத்தை கடத்துவாங்க. அப்போ வந்து சில பேருக்கு அது வந்து களைப்படைய செய்யும். இது என்ன இந்த மாதிரி எல்லாம் இவ்வளவு நேரம் பண்றாங்களேன்ற சலிப்படைவாங்க. களைப்படைகிற மாதிரி அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்காத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அந்த கூட்டம் எவ்வளவு நேரத்துக்கு நம்ம தீர்மானிச்சிருக்காங்களோ அந்த நேரத்துக்குள்ளவே அதை முடிகிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே அது தலைவரா இருக்கிறவருடைய பொறுப்பா இருக்கிறதுனால அவர் தான் சபையில மூப்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு விளங்குது. ஒரு மூப்பரா இருக்கிறவர் தான் இதெல்லாம் சரியா நடத்த முடியுங்கிறது நம்மளுக்கு இதுல புரியுது. இந்த ஒண்ணும் தெரியாத அந்த கற்றுக்குட்டி போல இருக்கிறவங்க வந்து நிறைய விட்டு கொடுக்குற மனப்பான்மை அப்படி இருக்கிறவங்க கூட இருப்பாங்க அதுல. அது சரியா அவங்களுக்கு தெரியாது, இதுதான் கரெக்டா செய்யணும், இப்படிதான் இருக்கணும்ன்றது தெரியாததுனால சரி நீங்க சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்குற மனப்பான்மையில கூட இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க வந்து அந்த ஞானமற்ற முறையினால பயன்படுத்தி ஒரு நல்ல சகோதரியோ அவங்க மனசு புண்படும்படி கூட செய்யலாம். இப்ப அதுக்காக தான் சொல்றாங்க, இந்த மாதிரி கூட்டத்தை நடத்துறதுக்கு ஒரு மூப்பரால் தான் முடியும், மூப்பர் தான் இதை நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவருக்கு தான் அந்த வேத வசனத்தை பற்றி நல்ல அறிவு இருக்கும். கிருபையிலும் இன்னும் கிருபையினோட அனுபவமும் அவங்க சாட்சிகளுக்கு அவள் பதில் சொல்றக்கூடிய அந்த திறமையும் அவருக்கு இருக்கும். உற்சாகப்படுத்துற திறமையும் அவருக்கு இருக்கும். ஆலோசனையும் சொல்லுவாரு. உதவி செய்யற மாதிரி புத்தி சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்துற திறமை கூட இருக்கிறவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து இதுக்கு ஒரு வசனம் சொல்றாங்க. ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லதுன்னு நீதிமொழி 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல நம்ம படிக்கிறோம். மற்ற சூழ்நிலையில பார்க்கும்போது இந்த முழு சொற்பொழிவை, அதாவது அந்த முழு பேசுறத விட ஏற்ற காலத்துல சொன்ன ஒரு வார்த்தை வந்து நிறைய நேரங்கள்ல நம்மளுக்கு அதிக பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து பாக்குறோம் பிரதர். மரியா சிஸ்டர் சொல்லுங்க. பிரதர், இங்க வந்துட்டு பார்க்கும்போது ஒழுங்குமுறைன்றது வந்து எல்லா இடத்துலயும் கடைபிடிக்கிறது வந்து இங்க வந்து அவசியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்ப வந்து உதாரணத்துக்கு வந்துட்டு நம்ம வந்து யூத் கன்வென்ஷனும் எடுத்துக்கலாம், அப்புறம் ஜெனரல் கன்வென்ஷனும் எடுத்துக்கலாம். இப்ப யூத் கன்வென்ஷன் பண்ணும் பொழுது அங்க வந்து நிறைய கொஸ்டின்கள் கேட்பாங்க, அப்புறம் நிறைய விவாதங்கள் நடக்கும். அதுக்கெல்லாம் வந்துட்டு அதுக்கு ஏத்த இடம் வந்துட்டு அதுவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்ப நம்மளுக்குள்ள ஆர்குமெண்ட் பண்ணணும், கொஸ்டின் கேட்கணும், நிறைய புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு யூத் கன்வென்ஷன் பெஸ்ட்.
ஏன்னா வந்துட்டு அங்க நிறைய நம்மளுக்கு வந்துட்டு ஐடியாஸ் கிடைக்கும். கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆர்குமென்ட் பண்ணலாம். எல்லாத்துக்குமே அங்க வந்து வாய்ப்புன்றது அங்க வந்து குடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே ஜெனரல் கன்வென்ஷன்ல வந்து பிரதர்ஸ் எல்லாருமே அவங்களுக்குன்னு சப்ஜெக்ட் எல்லாமே நெறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்ப போயிட்டு நம்ம வந்துட்டு அங்க வந்து ஆர்குமென்ட்டும் பண்ண முடியாது. எந்த ஒரு கொஸ்டின் எதுவும் கேட்க முடியாது. கேட்கலாம். இருந்தா கூட நம்மளுக்கு வந்து ஆர்குமென்ட்ன்றது வந்து அங்க இருக்காது. அப்படின்னும்போது இப்ப 2க்குமே நெறைய வித்தியாசங்கள் இருக்குது. அப்ப நம்ம ஒழுங்குமுறைன்றது வந்து எல்லா இடத்துலயுமே நம்மள வந்து ஃபாலோ பண்ற ஒண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்புறம் வந்து இந்த மூப்பர்கள்ன்றவங்க பத்தி கூட இங்க குடுக்குறாங்க. இப்ப வந்து அவங்க வந்து மூப்பர்கள் வந்து சில இடத்துல வந்துட்டு பிரயாசம் குடுத்துருப்பாங்க. ஏன்னா யூத் மீட்டிங்ன்னும்போது அங்க நம்மளே இப்ப படிக்கிறோம், ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம் கொஸ்டின் ஆன்சருக்கு. அப்ப வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த இடத்துல ஆர்குமென்ட் பண்றதுக்கு வந்து மூப்பர்கள் வந்து உதவி செய்யலாம். இப்ப கன்வென்ஷன் இது பொதுவா இருக்கும் பொழுது நீங்க போய் அங்க வந்து கேளுங்க. அங்க வந்துட்டு ஆர்குமென்ட் பண்ணுங்கன்ட்டு யாரும் எதுவும் சொல்ல முடியாது. அங்க வந்து தடை விதிச்சே விதிப்பாங்க. அது மாரி அங்க எல்லா இடத்துலயும் வந்துட்டு நம்ம ஒழுங்கா வந்து கடைபிடிக்கிறது வந்து அவசியமா இருக்குது. இதான் பிரதர் என்னோட புரிதலா இருக்கு பிரதர். தேங்க் யூ பிரதர். தேங்க்யூ தேங்க்யூ. நல்லா பாயிண்ட் சொன்னீங்க. அடுத்தபடியாக வேற யாரும் சகோதர சகோதரிகளே வேற ஏதேனும் கருத்துக்கள், வேற ஏதாவது பாயிண்ட் ஏதாவது சொல்ல வரும் கேள்விகள்? நான் ஒரே ஒரு இது சொல்றேன். நீங்க என்ன சொல்றாங்கன்னா, அனுபவம் இல்லாத என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஆஹ் எல்லாமே அவங்க மனசுல நல்லா சொல்லலாம், நல்லா ஆஹ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை தான் இருக்கும். ஆனா அவங்களுக்கு என்ன இருக்காதுன்னா அனுபவம் இருக்காது. அப்ப அனுபவம் இல்லாத பட்சத்துல தவறுதலாக ஏதாவது என்ன பண்ணிடுவாங்க, ஒரு கண்டிப்பா இருக்க ஆசைப்பட்டுருவாங்க. அது என்ன ஆயிடும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கு அது மனசு வந்து புண்படுற மாதிரி ஆயிடும். அப்போ புதுசா இருக்கிறவங்க நிறைய அனுபவம் கத்துக்கிட்டு அந்த அதுக்குதான் மூப்பர்னு சொல்றாங்க. மூப்பர் இருக்கிறவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும், நிறைய கடந்து வந்திருப்பாங்க, நிறைய காரியங்கள் கடந்து வந்திருப்பாங்க. அப்ப அவங்கள பார்க்கணும், அவங்க எப்படி பண்றாங்க, எந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், அந்த அனுபவத்துக்குள்ள புதிதா வந்தவங்க போகலாம், புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் காலம் எடுக்கும். எடுத்த பிற்பாடு நம்ம என்ன பண்ணலாம், அந்த முறைமையை கையாளலாம். இப்போ மூப்பரா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க. ஒரு வருத்தப்படுறாங்களோ இல்ல ஏதோ ஒரு புத்திமதியை சொல்லுவாங்க. இப்போ புதிதா இருக்கிறவங்க அந்த ஆலோசனையை கத்துக்கொள்ளலாம். இன்னும் வருத்தப்படுறவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா, நீதிமொழியில சொன்ன மாதிரி ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை அவங்களுக்கு எப்படி இருக்கும். அதனால திறமை உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மனசுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு சொல்லுவாங்க. அதுதான் அந்த வார்த்தை அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஏற்ற காலத்தில் சொன்ன அந்த இன்னொரு வசனம் கூட இருக்கு. பொன் பொன் பொற்கினில வச்சது போல இருக்கும் அப்படின்னு. அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் அவங்களுக்கு மனசுக்கு. அப்போ அப்படி சொல்லணும் அப்படின்னா நல்லா படிச்சு நல்லா கற்றுக்கொண்ட திறமை உள்ளவங்களாக இருக்கிறவங்களுக்கு தான் அப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாரு. மற்ற சூழ்நிலைகளில் உள்ள ஒரு முழு சொற்பொழிவை காட்டிலும் ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை அநேக தடவைகளில் எவ்வளவு அதிகமாக உதவியா இருக்கும். நீங்க ஒரு மனசு கஷ்டப்படுறவங்ககிட்ட போய் நீங்க பெரிய ஒரு சொற்பொழிவை நடத்திட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அது சரியா வருமானா, அந்த ஒரு வார்த்தை அவங்கள ஆறுதல் கொடுக்கிற வார்த்தை, இல்ல சத்தியம் தெரியல அவங்களுக்கு புரியுற ஒரு வார்த்தை அவங்க சொல்லும் போது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அதுதான் இங்க சொல்றேன். அடுத்தபடி வேற யாராவது ஏதேனும் கருத்துக்கள், கேள்விகள் ஏதாவது இருக்கா அன்பான சகோதர சகோதரிகளே? அப்படியே ஒரு பாயிண்ட் எக்ஸாம்பிள் மட்டும் இல்லை. அது கேக்குதுங்களா? சொல்லுங்க பிரதர், கேக்குது, நல்லா கேக்குது. ஓகேங்க சார். அது இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது அந்த ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை அப்படிங்கிறப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஒரு குடும்பத்துல வந்து ஒரு நபரை வந்து இழந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ராஜ்யத்தோட சுவிசேஷம் இந்த நற்செய்தியை வந்து எடுத்து சொல்லும் போது அந்த சமயத்துல வந்து அவங்க வந்து ஒரு உற்சாகமூட்டலா அந்த வார்த்தை வந்து அவங்க அமையும்.
அப்ப இது நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த வார்த்தையின்படி ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட போர் பழங்களுக்கு சமானம்னு நம்ம பார்க்கிறோம் சார். அது பாயிண்டா இருக்குங்க. தேங்க்யூ சார். எஸ் சார். தேங்க்யூ தேங்க்யூ. நல்ல ஒரு பாயிண்ட். அடுத்தபடியாக வேற ஏதாவது கேள்வி? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கேள்விகள் இருக்கா? புரிஞ்சுதா? கிளியரா? அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் புரிஞ்சு பிரதர். புரியல சிஸ்டர் இல்லை சிஸ்டர் கரெக்டாக தான் சொன்னாங்க. நான் கிளியராக புரிஞ்சுச்சு பிரதர். இது கருத்து எதுவும் எழுதல. நம்ம அடுத்த கொஸ்டின்ஸ் போடலாமா? போயிடலாம் பிரதர். ஓகே. 82வது கொஸ்டின். எச்சூழ்நிலைகளிலும் பிரசங்கிக்கும் ஊழியமானது அனுகூலமானதாக காணப்படும். எந்த சூழ்நிலையில் பிரசங்கிக்கும் ஊழியமானது அனுகூலமானதாக காணப்படும்? இதை யார் வாசிக்கிறீங்க அன்பான சகோதர சகோதரிகள்? வாசிக்கிறாங்களா? நான் படிக்கிறேன் பிரதர். எஸ் பிரதர், படிங்க. மேல கூறப்பட்டவையில் ஒரு கூட்டம் பிரதர் மரியாதை. சிஸ்டர் நீங்க படிக்கிறீங்களா? இல்ல பிரதர் படிங்க. ஓகே. மேல கூறப்பட்ட வகையில் ஒரு கூட்டம் ஆர்வமுள்ளதாக இருக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேண்டிய பல்வேறு காரியங்களை நாங்கள் குறிப்பிட்டிருந்தாலும் கடைசியில் சொல்லப்பட்டதே மாத்திரம் விளக்கமாக கூறியுள்ளோம். சொல்லப்போனால் எல்லாவற்றிலும் மிக முக்கியமாக இருப்பதாக எண்ணுகிறோம். அது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிக உதவியாக இருக்கிற ஒரு கூட்டம். இப்பொழுது மற்ற கூட்டங்களை பொறுத்த வகையில் நல்ல ஒழுக்கங்கள் என்பது எவ்வகை இருக்கக்கூடும் என்று சற்று பார்க்கலாம். இது சூழ்நிலைக்கேற்றபடி நிலைமையை பொறுத்து சரியான சபையின் எண்ணிக்கையை பொறுத்து வித்தியாசப்படும். எண்ணிக்கை 50 என்று வைத்துக் கொள்ளலாம். அவர்களின் சிலர் அங்குள்ளோர் முன்னாளில் பேசுவதில், சத்தியத்தை தெளிவாக எடுத்து கூறுவதில் விசேஷமாக திறமையுள்ளவராக இருந்தால், விசேஷமாக நண்பர்கள் அலையாகத்தார் இல்லைவென்றால் மற்றவர்கள் அழைக்கப்படியாக வாரத்தில் ஒரு முறை பிரசங்கங்கள் உள்ள ஆராதனை வைப்பது பொதுவாக அனுகூலமுள்ளதே இருக்கக்கூடும் என்று நாங்கள் யோசனை கூறினோம். ஆனால் ஆண்டவருடைய முன்னேற்பாடில் சபையில் வேதம் தலைப்பை குறித்து தலைப்புக்கேற்றபடி புதியான நல்ல சொற்பொழிவை கொடுக்கக்கூடிய விசேஷமாக தகுதி பெற்றவர்கள் சபையில் ஒருவரும் இல்லவென்றால் இப்படியான ஒரு கூட்டம் நடத்த முயற்சிக்க கூடாது என்று நாம் நம்புகிறோம். இல்லவென்றால் சபை மக்கள் முன்னிலையில் ஒரு வேகமாக வேதாகம செய்தி தலைப்புக்கேற்ற வகையில் பேசும்படியாக ஓரளவு திறமை படைத்தவர்கள் சிலர் மத்தியில் அந்த நேரம் பகிர்ந்தப்பட வேண்டும். தலைப்பு செய்தி முறையாக இருக்க வேண்டும். சகோதரர்கள் ஒருவர் பின் ஒருவராக பங்கெடுக்க வேண்டும். இல்லவென்றால் இப்படியாக முப்பர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஒருவர், அடுத்தவர் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்று மாறி மாறி வரலாம். அல்லது இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இன்னும் 2 பேர் என்று மாறி மாறி வரலாம். திறமைக்கு ஏற்ற சகோதரர்கள் எல்லாவற்றுக்கும் சந்தர்ப்பம் கொடுப்பதின் மூலம் அவர்களை முன்பாக நிறுத்துவது முழு சபையின் நலன்களை நல்ல முறையில் பாதுகாப்பதற்கு உதவி செய்யும் என்று தோன்றுகிறது. இப்பொழுதுமே தாழ்மையும் வார்த்தையின் தெளிவும் மிக முக்கியமானவர்களை என்பதை நிதானித்து பார்க்க வேண்டும். பிரமாதமாக அல்லது நல்மனையுடன் பேசுவது அல்ல. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். அன்பான சகோதர சகோதரிகள்,
இதற்கான விளக்கத்தை தரும்படி அன்பு. எஸ் பிரதர். எஸ் பிரதர். Praise the Lord. இந்த ஒரு பேராகிராஃப்ல என்ன முக்கியமா நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு மீட்டிங்கோட கோல் என்ன அப்படின்னா, எல்லாருமே விசுவாசத்துல சத்தியத்துல அதாவது நல்லா வளரணும், எல்லாருமே பங்கு பெறணும் அப்படிங்கிறது தான் மெயினான ஒரு காரியம். எல்லாருமே அந்த பக்தி விருத்தியில வளரணும் அப்படிங்கிறது முக்கியமான நோக்கம். ஸோ அதுக்காக தான் சொல்றது. ஸோ இங்க பார்க்கும்போது இந்த ஒரு மீட்டிங் ஒரு அதாவது முன்னாடியெல்லாம் படிச்சு நீங்க சொன்ன பேராகிராஃப்லாம் பார்க்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு மீட்டிங் இருக்கு. அந்த மீட்டிங் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். எப்போதுமே ஒரு மீட்டிங் வந்து நடத்துறோம் அப்படின்னா அதுல நல்லா நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறோம் ஒரு விஷயம். அது உற்சாகமா போகணும் அந்த மீட்டிங். அதுக்கு அந்த நடத்துறவங்க வந்து அதை உற்சாகமா அந்த ஒரு நாளை ஞாயிற்றுக்கிழமையில நடக்கும்போது அது கொண்டு போகணும். அது ஒண்ணு. எப்போதுமே ஒரு படிக்கிற விஷயத்துல அது ஒரு கிளியரா இருக்கணும், லாஜிக்கலா இருக்கணும், ஒரு ரீசனபிளா இருக்கணும். எந்த ஒரு விளக்கம் எதுவா இருந்தாலும் அதே போல அவர்கள் திறமைக்கு ஏற்றாற் போல அவங்களுடைய விளக்கங்கள் இருக்கும். முக்கியமா எல்லாரும் பங்கு பெறணும். ஒருவேளை அந்த ஒரு சபை ஒரு 50 பேருக்கு மேல இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல என்ன முறை தேர்ந்தெடுக்கலாம்னா, ஒருத்தர் வந்து சப்ஜெக்ட் எடுக்கிற முறையை தேர்ந்தெடுக்கலாம். மேடையில் நின்று பேசுறது. அது மற்றபடி நம்ம பிரெயின் ஸ்டடி அந்த மாதிரி எல்லாருமே கலந்துக்கிற போல கொண்டு போறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சரி, ஒருவேளை அது தெளிவா சொல்ல முடியாத ஒரு பட்சத்துல யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அமைதியா இருக்கிறது நல்லது. ஆனா எல்லாமே ஒரு தாழ்மையிலையும் ஒரு அன்புலையும் அங்க நடக்கும். இதா புரிஞ்சுட்டு அதெல்லாம் வார வாரம் யாராவது பேசக்கூடிய தாளத்திற்கவங்க வார வாரம் ரொட்டேஷனல் கூட போடலாம். ஒருவேளை கும்பல் ஜாஸ்தி இருக்கிற பட்சத்துல இல்லாட்டி அந்த நாள்லயே கம்மியாக இருக்கிற பட்சத்துல அந்த நாள்லயே எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கும். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். அடுத்தபடியாக அன்பான சகோதர சகோதரிகளே, வேற ஏதேனும் கருத்துக்கள் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், கூறலாம். என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு லைன்ல என்ன கேட்டிருக்காங்கனாக்கா, இப்போ வந்து ஒரு சபையில வந்துட்டு பேசாளருக்கு சரியாக இல்லை கட்டி, ஸோ நம்ம வந்துட்டு வேற ஒரு இதுலேருந்து நம்ம வேறு சபையிலேருந்து நம்ம அழைப்பு கொடுத்து அவங்கள எடுத்துக்கிறோம். இப்போ அதே இதுல வந்துட்டு கொடுத்துருக்கிறது என்னன்னாக்கா, ஒரு சபையில வந்துட்டு யாரும் பேசாத இல்லாதக்காட்டி அவங்க பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாதுன்ற அப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா? பொதுக்கூட்டத்துல வந்துட்டு மற்ற சகோதரர் தானே பேசுறாங்க. அப்போ நடத்தலாமே நம்ம. அதான் என்னோட புரிதல். சரியான புரியல அப்படி அது மட்டும் எனக்கு. புரிஞ்சு நான் கேட்டிருந்தேன். பிரதர் கேள்வி சரியா கொஞ்சம் அங்க ஒருத்தரும் இல்லைன்னதான் அங்க சொல்றாங்க. ஒருவரும் தகுதி பெற்றவர்கள் சபையில் ஒருவரும் இல்லை என்றால் இப்படியான ஒரு கூட்டம் நடத்த முயற்சிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஒருவேளை அதாவது இந்த சபை இப்ப சில சபைகள் இருக்காங்க சில ஊர்கள்ல அவங்க வந்து கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்க எதிர எல்லாருமே அறுவடை பண்ணி வந்திருப்பாங்க. வந்தாலும் அங்க வந்து பேசுறதுக்கோ இதுவே யாருமே இருந்துக்க மாட்டாங்க. அது ஒரு புது ஊரா இருந்திருக்கும். அங்க வேற யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. புதுசா வந்திருப்பாங்க. அந்த மாதிரி பட்சத்துல இருக்கும் பட்சத்துல அவங்க வந்து வெளியில இருந்து யாராவது ஒருத்தர் வந்து கைட் பண்றது நல்லது. அது மாதிரி கூட பண்றாங்க நிறைய இடத்துல. அவங்க வந்து கைட் பண்றது ரொம்ப நல்லதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரியம் தான் சொல்றாங்க. ஆனா விஷயமே தெரியாத அந்த புதுசா வந்த ஒரு கூட்டத்துல தெரியாத போது யாரும் அதை வந்து முயற்சி எடுக்க வேணாம், எடுத்து நடத்துறதுக்கு சப்ஜெக்ட் பேசுறதுக்கு இதுக்கெல்லாம் இது என்ன ஆயிடும் அப்படின்னா தவறான ஒரு காரியத்தை கூட வழிவகுத்துரும். இல்ல அதாவது ஏன்னா உற்சாகம் இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் அது வந்து நிறைய விஷயங்கள் படிக்க முடியாத அளவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லாருமே ஒரு புதுசா இருப்பாங்க, குழந்தைகளா இருப்பாங்க, எல்லாருமே ஒரு கத்துக்கொள்ளுகிற ஒரு நிலைமையில இருப்பாங்க. ஸோ அப்ப வெளியில இருந்து ஒருத்தவங்க வந்து அதை கைட் பண்ணலாம். அதாவது அதிக அனுபவம் உள்ளவங்க அப்படிங்கிறது அதுதான் நீங்க கேட்கிற கேள்வி பதில் நினைக்கிறேன் பிரதர். ஆம் பிரதர்.
நம்ம தெரியாதவங்க வந்து ஒரு கூட்டம் வச்சு நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறது அது சரியா வராது. அதுக்கு நம்ம கூட்டமே வைக்காம இருக்கிறதே மேலு. அப்படி நம்ம வைக்கணும்னா நல்லா தெரிஞ்சவங்கள கூப்பிட்டு நம்ம கூட்டம் நடத்தலாம். அதே மாதிரிதான் இன்னொரு விஷயம் கூட என்ன சொல்றாருன்னா, இப்போ விசேஷமா சத்தியத்தை தெளிவாக எடுத்து கூறுவதில் விசேஷமாக திறமை உள்ளவர்களாக இருந்தால் அவங்க வந்து அந்த கூட்டத்தை நடத்தலாம். இன்னும் கூட இன்னும் என்ன பாயிண்ட் கொடுக்குறாருன்னா, நம்ம சொந்தக்காரங்க இருக்கலாம் இல்லையா, மற்றவங்களை கூட கூப்பிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அவங்க வீட்டுல போயோ இல்ல நம்ம வீட்டுல வச்சு அவங்கள கூப்பிட்டோ நம்ம ஆராதனை இல்ல ஒரு அவங்களுக்கு யோசனை சொல்றது, சத்தியத்தை பத்தி பேசுறது, வேதாகம தலைப்பு ஏதாவது ஒண்ணு எடுத்து அவங்களுக்கு புத்தி சொல்றது, அப்படி கூட செய்யலாம் அப்படிங்கிறாரு. இப்ப சபையில உள்ளவங்க என்ன பண்ணலாம்னா, நம்ம அந்த இந்த ஸ்டடி வைக்கிறாங்க இல்லையா, டிஸ்கஷன் பண்ணி 3 பேரோ 2 பேரோ படிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி கூட புதிதான வந்தவங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து அவங்களுக்கு கூட அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு செய்யலாம். எது செஞ்சாலும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, தாழ்மையோடும் தெளிவோடும் அங்க இருக்கணும், நிதானத்தோடு இருக்கணும். அதுதான் அங்க சொல்றாரு. எனக்கு பேச நல்லா தெரியும் அப்படின்னு பேசுறது கிடையாது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பிரமாதமாக அல்லது நாவன்மையுடன் பேசுவது அல்ல, இப்ப நிதானித்து தெளிவா தாழ்மையா சத்தியத்தை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தேங்க்யூ பிரதர். என்னோட இது இன்னொரு பாயிண்ட் பிரதர். இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்ல போனால், நம்ம இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருந்த சாலமன் ஐலாண்ட் கூட பிரதர். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அவங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வரைக்கும் ப்ராப்பராக இப்போ ஆன்லைனில் வந்து நீங்கள் கைட் பண்ணி என்ன சபைனா எப்படி நடக்கணும், எந்த மாதிரி ப்ரேயர்ஸ் எல்லாம் பண்ணணும், எந்த மாதிரி எல்லாம் பேசணும், என்ன மாதிரி டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வந்து நம்ம கைட் பண்ணோம். கைட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்னாச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்காக அதில் ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களே அந்த சபையை அவங்க வழி நடத்துகிறாங்க அப்படின்னு கூட ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் பிரதர். எஸ் அது நல்ல எக்ஸாம்பிள். அது அந்த கைட் பண்றதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதுதான். எஸ் சார். அன்பான சகோதர சகோதரி, வேறு ஏதேனும் கருத்துக்கள், கேள்விகள்? அன்பான சகோதர சகோதரி, தெளிவாக புரிஞ்சுதா? இதில் கேள்விகள் ஏதாவது இருக்கா? வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் ஏதாவது சொல்ல விரும்புறதா சொல்லுங்க. ஆண்டனி பிரதர் கேட்டாங்க, புரிஞ்சிருச்சா? ஆண்டனி பிரதர் ஆண்டனி பிரதர். புரிஞ்சு சிஸ்டர் எனக்கு. அப்போ இன்னொன்று, இந்த பின்னாடி ஒரு கொஸ்டின் இது பார்த்தா அதில் வந்துட்டு கூட்டத்தின் தலைவர்ன்ட்டு ஒரு வேர்டு வந்துச்சு. இப்போ நம்ம இதில் வந்துட்டு கூட்டத்தின் தலைவர் யாருமே கிடையாது, எல்லாம் சகோதர சகோதரிகள். அதான் போன இதில் கேட்கணும்னு வச்சு நான் விட்டேன். அது போன கொஸ்டின்ல அதுக்கு தான் எலெக்ஷன் வைக்க போறோம். சப்ஜெக்ட் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு தான் படிச்சுட்டு இருக்கோம், எலெக்ஷன் வைக்க போறோம். சொல்லிட்டாங்க பிரதர், பக்கத்து சிஸ்டர் சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. அன்பான சகோதர சகோதரிகளே, வேறு ஏதேனும் கருத்துக்கள்? இல்லை அடுத்த கொஸ்டின் போலாமா, இல்லை நிறைவு செய்யலாமா? சிஸ்டர் அடுத்த கொஸ்டின் போலாமா, இல்லை இதோட முடிச்சுக்கலாமா? 83வது கொஸ்டின் வந்து கொஞ்சம் பெரிய கொஸ்டின் இருக்கு. நாளைக்கு பார்க்கலாம் பிரதர். அதை ஓகே சிஸ்டர், இதோட முடிச்சுக்கலாமா? ஓகே பிரதர். பேர்பட்டு மென்மையுள்ள சத்தியத்தை வழங்கிய பிதாவாகிய தேவனும் கோடான கோடி நன்றிகளும் துதிகளும். பொறுமையோடு கேட்ட அனைத்து பரிசுத்தவான்களையும் தேவ சாமி ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கான இரவின் கீதங்களை வாசிக்கும்படி சகோதரி அவர்களையும் முடி ஜெபத்திலே நம்மை வழி நடத்த கார்த்திக் அவர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இரவின் இனிய கீதங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்தில் பூட்டு, அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். சத்தியம் நீதி போன்ற
பிரதான குணங்களை தன் மனதில் ஆழமாக யார் பதிக்கிறார்களோ அவர்களே நீதிமான்கள். அவரிடம் சத்தியம், தூய்மை, நன்மை நிறைந்து காணப்படும். எல்லா அடக்கத்துடனும் இருப்பார்கள். இத்தகைய குணங்கள் இருப்பது மாத்திரம் போதாது, இவைகளுக்கு மேலாக இரக்கத்தையும் விருத்தி செய்ய வேண்டும். இவைகளை நம் கழுத்தை சுற்றி ஆபரணமாக அணிந்திருக்க வேண்டும். ஆபரணங்கள் எப்படி அலங்கரிப்பாய் இருக்கிறதோ அவ்வளவாய் இரக்கமும் ஒரு பிரதான இடம் பெற வேண்டும். இப்பொழுது தேவனுக்கு மிக ஏற்புடையவராக காணப்படுவோம். ஆபரணங்களுக்கு கழுத்து எப்படி ஏற்புடையதாய் இருக்கிறதோ அதற்கு ஒப்பாக பொருந்தன்மையான இந்த குண லட்சணங்கள் மிகுந்து காணப்படும். நம் வாழ்வில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த நல்ல குணங்களை நாம் இடைவிடாமல் அணிந்திருப்பவர்களாக காணப்பட வேண்டும். உள்ளும் புறமும் இந்த குணங்களே அலங்கரிப்பாய் இருந்தால் நம்மை காண்கிறவர்கள் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பிரத்தியாசமாக அறிந்து கொள்வார்கள். நம்மிடத்தே இகழ்ச்சிக்குரிய வேண்டாத குணங்கள் காணப்படக்கூடாது. மாறாக இந்த நற்குணங்களை யாவரும் கண்டு அதற்காக பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக இருக்க வேண்டும். ஆமென். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். முடிவு ஜெபத்தில் வழிநடத்த கார்த்திக் பிரதர். ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் பிதாவே, உம் நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய மகத்தான பெரிய கிருபையின் மூலம் இந்த நாளில் எங்களை அனைவரையும் உம்முடைய சத்தியத்தை தியானிக்கவும் அதை நாங்கள் எல்லாரும் அதை புரிந்து கொள்ளவும் எங்களுக்கு மேலும் ஒரு வாய்ப்பு கொடுத்தீரே. அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இன்று நாங்கள் தியானித்த இந்த சத்தியத்தை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதை நாங்கள் உம்மோட பரிசுத்த ஆவியின் மூலம் அதை நாங்கள் புரிந்து உங்கள் சத்தியத்தின் மேலும் வளரவும் அதை பற்றி நாங்கள் தியானிக்கவும் தேவன் தாமே கிருபை செய்வீராக. இன்று இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களையும் உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அது போல இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இயலாதவர்களும் உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தாமே வருகிற நாட்களில் அவர்களை கூட்டி சேர கிருபை செய்வீராக. இந்த ஜெபத்தை உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென்.